சோ गाइस நிறைய பேர் ப்ரோ ப்ளேட் ப்ளேட் போடு ப்ரோ ப்ளேட் ப்ளேட் ஜி ரிவர்ஷன்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போடு ப்ரோ அப்படினு கேட்டு வச்சிருந்தீங்கப்பா. சோ ஸ்டில் நிறைய பேர் ஜி ரிவர்ஷன் பாத்துறதாலமே ஜி ரிவர்ஷன்ல இருந்தே வந்து நான் ஸ்டோரி எடுத்துட்டு போறேன். சோ கரெக்ட்டா ஸ்டார்ட்ல இருந்து எடுத்துட்டு போய் டர்போ டர்பி ஸ்கொயர் அதுக்கு அப்புறம் ப்ளேட் ப்ளேட் எக்ஸ் அப்படின்ற மாதிரி போயினே இருக்கலாம். சோ நாம ஜி ரிவர்ஷன் பாத்துட்டேடா ப்ளேட் ப்ளேட் ஃபர்ஸ்ட் சீசன் பாத்துட்டேடா நான் ஏன்டா பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு யாரும் இருக்காதீங்க பாருங்க ஓகேவா. சோ நீங்க பாத்தீங்க அப்படினா ப்ளேட் ப்ளேட் எக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். சோ எனிவே गाइस இந்த ப்ளேட் ப்ளேட் 10 எபிசோட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் வீடியோ டியூரேஷன் அதிகமா தான் இருக்கும். சோ அதுக்காக மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆனா 10 எபிசோட வித் கிளிப்ஸோட பார்க்கணும் அப்படினா கொஞ்சம் கஷ்டம் தான் ரைட்டா. சோ நான் அப்படி தான் போடுறேன். நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட மறந்துடாதீங்க மக்களே. சோ எனிவே गाइस இன்னில இருந்து பேப்ளேடோட சகாப்தம் ஆரம்பிக்க போகுது நம்ம சேனல்ல. சோ மறக்காம நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னாலயும் வந்து நல்ல தெம்பா வீடியோ போட முடியும் ஓகேவா. சோ எனிவே சொல்லணும்னு சொல்றேன் நினைக்கிறேன். அப்ப நான் ஒடகர்ஸ் கதைக்கு போலாமா? சோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே ஒரு சேஞ்ச் வாய்ஸ்ல கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி ப்ளேட் ப்ளேட் அப்படின்ற மாதிரி ஆட்டங்கள் தொடங்குச்சு. சோ அப்படி ஆரம்பத்துல ஏகப்பட்ட சக்தி வாய்ந்த பிட் பீஸ்ட் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருந்துச்சு. ஆனா காலங்கள் போக போக இந்த ப்ளேட் ப்ளேட் பாடியும் பீஸ்டும் அழிய ஆரம்பிச்சது. பட் இப்ப ப்ளேட் ப்ளேட் சாம்பியன்ஸ் கிட்ட இருந்து அது அகைன் வந்து உருமாற போகுது. அந்த பிட் பீஸ்ட் எல்லாம் திரும்பி உருவெடுக்க போகுது அப்படின்னு சொல்ல கதையை ஆரம்பிக்கிறானுங்க. சோ கதையிலே நம்ம ஹீரோ காரனை காட்டுறானுங்க. டைசனும் தாத்தாவும் வந்து வால் சண்டைகள் இருக்குல்ல. சோ அது மாதிரி உட்காந்து வால் சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்கப்பா. தாத்தா காரனும் ஏய் சண்டை போடுறா வால் சண்டை தான் வாழ்க்கையில முன்னேற்ற நம்மள நீ வாழ்க்கையில கத்தி சண்டை போடு ஆனா எவங்க சண்டை போடனா நீ வால் சண்டை தான் போடணும். சோ வால் சண்டை கத்துக்க அப்படின்னு சொல்ல டைசனுமே தத்தோ நீ வேற என்ன சண்டை சண்டை சொல்லிட்டு வெறுப்பேத்தின்னு இருக்க எனக்கு இதை பார்த்தாலே காண்டாகுது. அங்க பார்த்து யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகனும் டைசன் அங்க இருந்து வெளில ஓடுறான். அதை பார்த்து தத்தா வழி எங்கடா போற உள்ள வா முதல்ல நீ உனக்கு சண்டைகள் பத்தி ஒழுங்கா தெரியல நீ உள்ள வா நம்மளோட பாரம்பரியத்தை நான் சொல்றேன் நம்ம யாரு அப்படின்றத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்காரு டைசனை வந்து ஒரு வால் முன்னாடி உட்கார வைக்கிறாரு. சோ அப்படி உட்கார வச்சு இந்த வால் உள்ளதான் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட் பீஸ் இருக்கு. முன்னோர்கள் எல்லாம் பழங்காலத்துல தற்காப்புக்கு இதுதான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சோ எப்படி நம்ம கடவுளை கூறுறோமோ அதே மாதிரி நம்ம வீட்ல இருக்கிற கடவுள் மாதிரிடா இந்த ஸ்வாட் இது உள்ளதான் டிராகன் அப்படின்ற மாதிரி பிட் பீஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ காரணம் இது எல்லாம் ஏன்னா நம்புவா என்னடா தாத்தா இப்படி உருட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஸ்வாடோட சென்டர் பாயிண்ட்ல ஏதோ பிளர் ஆகுது. உடனே டைசனுமே என்ன அது எரியுது அப்படின்ற மாதிரி உத்து பாத்தீங்கன்னா இருக்க. உடனே தாத்தா புரிஞ்சுதாடா அப்படின்னு சொல்ல டைசனும் அழப்போனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க குடுன்னு ஓடுறான். எங்க தாண்டா ஓடுறான் அப்படின்னு பார்த்தா தலைவருக்கு 3:30 மணிக்கு யாரு கூட மேட்ச் இருக்காமா. சோ அதனால வந்து ரோட்ல போறபோது பாக்குறவங்க எல்லாம் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடகன அங்க ஓடிட்டு இருக்கான். சோ அப்படி ஓடிட்டு இருக்க நடுவுல பையன் வந்து ஏய் டைசன் நீ முடிஞ்ச என்ன தூக்கடி என் கூட சண்டை செய்டா வாடா நீ சொன்னல ஒரு நாள் என் பிளேட் கூட சண்டை போடுவாங்க அப்படின்னு இன்னைக்கு தான் அந்த நாள் வந்துருச்சு வா என் பிளேட் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்ல டைசனுமே டேய் தள்ளி போடானுங்க வேற வேலை இருக்குடா நான் வந்து வேற ஒருத்தர் போய் சண்டை செய்யணும்டா உங்கனா சண்டை செய்ய முடியாதுடா அப்படின்னு சொல்ல உடனே அந்த பையனுமே நீ மட்டும் இப்ப வரலன்னா நீயும் இருக்க மாட்டோம் பிளேட் வேணும் இருக்காது ரெண்டும் வச்சு போட்டுருவேன் ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்ல டைசனுமே சரி ஓகே நீ வந்து ஏன் இவ்வளவு காண்டாகிற சரி வா ஒரு சண்டை தானே வா சண்டை போட்டு முடிச்சு விட்டு போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளேட் சொருவி அப்படியே நெத்தியடி சொல்லியடி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறானுங்க. சோ ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்லே வந்து நம்ம ஹீரோக்காரன் ஜெயிச்சறான். ஜெயிச்ச உடனே வந்து அந்த அதிங்க வந்து குண்டா அந்த அந்த பையனை உடனே எப்படி டைசன் ஜெயிச்சினே இருக்க நான் ஏன் தோத்துக்கிட்டே இருக்கேன் என்னால ஏன் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல டைசனுமே உன் பிளேடு பவரா இருந்தா மட்டும் பத்தாது நீயும் வந்து அதுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும் நீயும் வந்து உன் மேல நம்பிக்கை வைக்கணும் ஃபர்ஸ்ட் நீ இப்படி எல்லாம் பிளேட்ல ட்ரைனிங் எடுக்காம சண்டை போட்ட அப்படின்னா எல்லா ஃபைட்லயும் தோப்ப. சோ ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ஏற அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைசன் அங்க வந்து கடகடன்னு ஓடுறான். அப்படியே இந்த பக்கம் டைசனோட ஸ்கூல் மேல தான் காட்டுறானுங்க. ஸ்கூல் மேல பார்த்தா ஏகப்பட்ட பசங்க கும்பலா இருக்கானுங்க. அதுல ஒருத்தர் டைசன் கூட சண்டை போடணும் போல அவனும் வந்து நல்லா கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கான். ஹைட்டா உட்காந்து என்னடா டைசன் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. இந்த ஒரு சண்டையை மூட்டிட்டு 3-4 பேர் பண்ண தெரியுமா அந்த 3-4 பேருமே அவன் அவ்வளவுதான் போய் பயன்ட்டான் டைசன் வரல போல அவன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே வந்து சண்டை போறேன்னு சொல்றான் இல்ல டைசன் மேல நம்பிக்கை இருக்கு டைசன் கன்ஃபார்மா இங்க வருவான் அப்படின்னு சொல்ல அங்க பட்டுன்னு பார்த்தா கதவெல்லாம் வச்சுன்னு ஒருத்தன் உள்ள என்டர் ஆகுறான். உடனே வந்து நம்ம டைசன் கூட சண்டை போட ஒருத்தன் தான் தெரியுமா. உடனே யார் நீ அப்படின்னு சொல்ல அவன் பெரிய பேக் மாதிரி வந்து கழுத்தனை சுமந்துக்கிட்டு ஓ என்னன்னு தெரியணுமா நான் தான்டா கார்லோஸ் அப்புறம் நான் ஏங்க திரும்ப வந்திருக்கேன் உன்னை அடிச்சு போட்டு ஓம் பிளேட் வாங்கிட்டு போதான் இங்க வந்திருக்கேன். சோ எப்படி தோக்கத்துக்கு ரெடியா அப்படின்னு சொல்ல உடனே வந்து அந்த அல்ல கைங்குமே யாரா நீ தவலாம் பேசிட்டு இருக்க எங்க அண்ணனே தவலாம் பேசிட்டு இருக்கியா அதாவது வந்து எங்க டானியை தவலாம் பேசிட்டு இருக்கியா உன்னை இங்கே கும்பலா சொருகிடுவோம்டா அப்படின்னு சொல்ல உடனே வந்து டைசன் கூட சண்டை போற மாதிரி ஒருத்தன் தான் தெரியுமா. அதாவது நட்ட மனசு அவனுமே உள்ள வந்து நீ பேசுற பேச்சு உன் தைரியம் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு சரி வா நீ ஆசைப்பட்ட மாதிரியே சண்டை வைக்கலாம் ஆனா கன்ஃபார்ம் நான் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 2 பேரும் சண்டை ஆரம்பிக்கிறானுங்க. இப்பவும் டைசன் காட்டுறானுங்க. டைசன் அங்க குடுக்குன்னு ஓடி வரான். ஐயோ டைம் ஆயிடுச்சேன்னு வேற அசிசமா கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து எப்படியே வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறான். உடனே ரீச் ஆன கதாநாயகனான இருக்கும் டைசனும் ஐயோ சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் வர வழியில கொஞ்சம் மன்னிச்சிருங்க இப்ப பிளேட் ஆர வைக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே கார்லோஸுமே என்னது பிளேட் இங்க எப்பயும் எடுத்துட்டேன் உனக்கு வேணா சொல்லு ஓம் பிளேட் அச்சு உங்ககிட்ட பிடிங்கிறா அப்படின்னு சொல்ல நம்ம இவனுக்கு யாருக்கு டைசன்
டைசன் கூட காண்டாயிடுது. உடனே டைசன் உனக்கு ரெஸ்பெக்ட் எல்லாம் தெரியாத தேவலாம் பேசிட்டு இருக்கேன், இப்போ சண்டை செய்யணும், வாடா சண்டை செய்யலாம் அப்படின்ற மாதிரி போக உடனே வந்து ஒருத்தர் சொல்றது முட்டிக்காய் மாதிரி ஒருத்தர் வந்து உள்ள இறங்குறான். உடனே இறங்கி கார்லோஸ் கிட்ட அவன் கொஞ்சம் பைத்தியம் தான், அவனை சும்மா விடுங்க, அவன் வந்து அந்த நினைக்கிற மாதிரி பெரிய ஆளாம் கிடையாது, கொஞ்சம் அப்படிதான் அப்படின்னு சொல்ல டைசன் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த முட்டிக்காய் கேட்டு அந்த முட்டிக்காய் பேர் தான் சீஃப். ஓகேவா? சோ இனிமே நம்ம அவனை சீஃப்னே சொல்லலாம். சோ டைசன் ஏன்டா தேவலாம் பேசிட்டு இருக்க, ஏன் வந்து மறைக்கிறான், போய் சண்டை செய்யறேன் விடுறா அப்படின்னு சொல்ல உடனே சீஃப்மே நீ நினைக்கிற மாதிரி அவன் சும்மான ஆளு கிடையாது, அவன் கையில் இருக்க பேக பாரு, ஏகப்பட்ட பிளேட் வச்சிருக்கான், அது எல்லாத்தையும் திருடின பிளேட் அப்படின்னு சொல்ல டைசனுக்கு ஒண்ணும் புரியல, எல்லாரும் திருடுறானா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல கார்லோஸ் நம்பலையா, சரி ஓகே அப்ப நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லா பிளேடையும் கொட்டான். அதை பார்த்து டைசனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருது. உடனே கார்லோஸும் இப்ப நான் வரியப்பா என் கூட சண்டை போடுறியா இல்ல பயந்து போறியா அப்படின்னு கேட்க டைசன் ஒன்னும் காண்டாகிறான். வாடா அவங்க சண்டை செய்யறான், வாடா அவங்ககிட்ட வாடா அவனை அச்சு ஓட வரணும் பிளேட் அடிக்கிறா அப்படின்னு சொல்ல உடனே சீஃப் உடனே வந்து டைசனோட காலை ஒரு அடிச்சுட்டு நீ கொஞ்சம் கொம்முனு நான் பேசியிருக்கேன், அவன் வந்து ரொம்ப பவரா இருக்கான், ஏன் நீ உன் கூட ஒருத்த சண்டை போடாம சொல்லி விஷயம் தெரியுமா, அவனே வந்து இவங்க தோத்துட்டான், அதுவும் இந்த ஸ்டேடியத்தை பாரு, இந்த ஸ்டேடியத்தையும் ஓட்ட போட்டிருக்கான அவன் பிளேட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு, நம்மளுக்கு கொஞ்சம் டாக்டிக்ஸ் வேணும், டைம்னா வேணும் அப்படின்னு சொல்ல கார்லோஸோ நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு சொல்லுங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வேற பிளேட் எடுக்க போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப டைசனுமே எனக்கு சண்டைக்கு வரேன்னா இப்ப நான் ஓடுறேன் ஓடுற அப்படின்னு கேட்க உடனே கார்லோஸுமே இது மாதிரி உன்ன மாதிரி வந்து வெட்டித்தனமா உட்காந்து என்னால பேச முடியாது, எனக்கு 1000 வேலை இருக்கு, பட் ஸ்டில் இருந்தாலுமே நாளைக்கு சாயந்தரம் பாலத்துக்கு கீழே 3:30 மணிக்கு சந்திக்கிறேன், சோ அன்னைக்கு இதே தைரியத்தை வந்த அப்படின்னா நான் ஒன்னையும் முடிக்கிறோம் பிளேடையும் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார்லோஸ் போக டைசனுமே சீஃப் கிட்ட நீ தேவலாம் பண்ணிட்டு இருக்க, உன்னால பரவ என்ன எப்படி அசிங்கப்படுத்திட்டு போறான் அப்படின்னு, இதெல்லாம் பிடிக்கவே இல்லடா அப்படின்னு சொல்ல சீஃபோட கம்ப்யூட்டர்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க. உடனே டைசன் என்னடா கம்ப்யூட்டர்லாம் பேசுது என்னடா அப்படின்னு கேட்க உடனே வந்து சீஃப்மே சொல்றேன் இதான் வந்து என்னோட பிட் பீஸ்ட், என்னோட பிட் பீஸ்ட் பிளேடுக்கு வரது பதிலா டைரக்டா வந்து பிசிக்கு வந்துருச்சு, இது பேர் தான் டிசி அப்படின்னு சொல்ல டைசனுக்கு ஒண்ணும் புரியல, என்னது பிட் பீஸ்ட் இது பிசி உள்ள வந்துருச்சா, என்னதனா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து அவங்க சொல்ற அந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து ஒரு லைக் வந்து எப்படி அவன் பிளேட் தோக்கடிக்குது அப்படின்ற மாதிரி குரூப் டிஸ்கஷன் இறங்குறாங்கப்பா. சோ அப்படி இருக்கும்போது டிசியும் சொல்லுது அவன் பிளேட் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கனமா இருக்கு, ஏன் இப்ப நடந்த பேட்டில்ல இன்னாத்தான் வந்து டைசன் கூட ஒருத்தர் சண்டை போற மாதிரி தான் தெரியுமா, அவன் இன்னாத்தான் வந்து பங்கமான பிளேட் வச்சிருந்தாலுமே அவனோட இவனோட கார்லோஸ் பிளேடு 4 மடங்கு வந்து திக்கான பிளேடு, சோ அதனால மட்டும் தான் இவன் தோத்தான், கார்லோஸ் அந்த இடத்துல ஜெயிச்சான். சோ நாளைக்கு டைசன் கார்லோஸ் தோக்கடிக்கணும் அப்படின்னா டைசனுக்கு 4 மடங்கு அளவுக்கு வந்து வெயிட்டோட பெர்ஃபார்மன்ஸ் தேவை, சோ 4 மடங்கா பவர்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான் வந்து நம்ம டைசனோட பிளேட் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல சீஃப் அப்புறம் நெட்டைக்கெல்லாம் மூஞ்சே மாறுது, 4 மடங்கு அதுக்கெல்லாம் எவ்வளவு காசு ஆகும், அதெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். டைசனுக்கு ஐயோ 4 மடங்கு எங்கடா போறது அப்படின்ற மாதிரி தலையை பிடிச்சிட்டு இருக்க. உடனே நெட்டையுமே டைசனை நீ விரா டைசனே மேபி வந்து நம்ம ஒத்துக்கலாம், நம்மளோட டிஃபீட் நம்ம ஒத்துக்கலாம், நம்ம தோத்துட்டு நிகழ்ச்சித்தனமான உண்மையா சொல்ல அதை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல டைசன் உடனே காண்டாகிறான். டைசனுமே ஒத்த பேரு நாளைக்கு சண்டை போடுது நான் ஏன் சண்டைடா அது தோத்துட்டுலாம் வர முடியாது, நம்ம கன்ஃபார்மா ஜெயிச்சே ஆகணும், நம்மளோட பெருமைக்குரியது அந்த ஃபைட்டு, நம்ம ஜெயிச்சா மட்டும் தான் நான் சொன்ன பெட்டு படி வந்து அவன் இருக்க பிளேட் எல்லாம் எல்லாருக்கிட்ட இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான், சோ நம்ம கன்ஃபார்மா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைசன் அங்கிருந்து கடகன்னு ஓடுறான். இதை பார்த்த சீஃப் நெட்டியும் அவனா பைத்தியம் போறான், பைத்தியமா பேசிட்டு போறான், 4 மடங்கு சொல்ற 4 மடங்கு எப்படி பவர் தர முடியும், எப்படி நாளைக்கு தோக்க போறது ஊதிடா அப்படின்னு சொல்ல அப்படியே டைசனை காட்டுறானுங்க. டைசன் கடகன்னு சாப்பிட்டு இருக்கான். அதை பார்த்து தாத்தாவும் என்னடா பண்ற, என்னடா இப்படி சாப்பிட்டு இருக்கு, இப்படி எல்லாம் சாப்பிட்டா உடம்புல எங்கடா ஒட்டும், இப்படி எல்லாம் சாப்பிடாத டைசன் நல்லா சாப்பிடு டைசன் அப்படின்னு சொல்ல டைசனுமே ஐயோ சொல்லிட்டு கடையில் கை கழுவிட்டு அங்க குடுன்னு ஓடுறான். எங்கடா ஓடுறான் அப்படின்னு பார்த்தா தலைவர் போயிட்டு பிளேட்ல நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்படி அவன் ட்ரைனிங் எடுத்து தாத்தாவும் பரவாயில்ல இவன் இந்த அளவுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சுட்டான், இவன் ட்ரைனிங் எல்லாம் எப்பயுமே வீணாக கூடாது, இவனும் வந்து ஒரு பெரிய மனுஷனா வாழ கத்துக்கணும் வாழ்க்கையில, கூடிய சீக்கிரம் டைசன் கத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படியே அங்க நடந்து போக நம்ம ஹீரோவும் வந்து திங்க் சொல்றது ட்ரெயின் பண்ணி 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 சோர்ந்து போயிட்டான். அப்படியே சோர்ந்து போயிட்டு வீட்டு மேல போயிட்டு என்னடா திங்க் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே, ஒரு வேலை தோத்து போயிடுவோம் போல, பட் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல வானத்தை டம்னு சொல்லி இடிக்குது. நம்ம ஹீரோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வானத்துல ஒரு டிராகன் மாதிரி ஒன்று இறங்கி சொல்லிட்டு பட்டம் வீடெல்லாம் ஃபுல்லா வெளிச்சமாகுது. நம்ம ஹீரோக்கு ஃபுல்லா வெளிச்சத்துல எதுவுமே தெரியல, என்னடா ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு சொல்லிட்டு அந்த சொல்றது அந்த நடந்த இன்சிடென்ட்ஸ் அகைன் வந்து ரிவைஸ் பண்றான். பட் ரிவைஸ் பண்ணாலுமே ஏதோ டிராகன் மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல கட் பண்றானுங்க. சோ அப்படியே அடுத்த நாள் விடுது. அந்த கார்ல சொன்ன 3:30 மணின்ற டைமும் வருது. சொன்ன மாதிரி கார்லோஸும் பாலத்துக்கு 3:30 மணிக்கு வர சீஃப் நெட்ட சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க எக்ஸ்பெக்ட் நம்ம டைசன். சோ உடனே கார்லோஸும் நான் தான் சொன்னேடா மணி 3:30 ஆயிடுச்சு அவன் இனிமே வர மாட்டான், அவன் அவ்வளவுதான் பைண்ட் அப்படின்னு சொல்ல சீஃப்மே வந்து டிசி கிட்ட இந்த மேட்ச் வந்து டைசன் ஜெயிக்க சான்ஸ் இருக்கா, டைசன் ஜெயிக்க மேபி 1% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல டிசியுமே டைசன் இதுவரை எந்த சண்டையும் வந்து தோத்தே கிடையாது, பட் கார்லோ சண்டை போட்ட சண்டையில ஜெயிக்காத சண்டையே கிடையாது, பட் இருந்தாலுமே இன்னைக்கு இந்த ஃபைட்ல வந்து டைசன் தோத்துருவான் அப்படின்னு சொல்ல வந்து டைசனும் வந்துடுறான். சோ உடனே கார்லோஸ் சொன்ன மாதிரி வந்துட்டியாடா சூப்பர்ரா அப்படின்னு நான் சொல்லி அவன் பிளேட் அப்படியே எடுக்க உடனே டைசனும் வந்து அவனோட பிளேட் ஸ்டிக் எடுக்கிறான். ஸ்டிக் பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு. அதை பார்த்த கார்லோஸும் ஸ்டிக்
இவ்வளவு பெருசா இருக்கா, மேபி நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண போறியா, இந்த விஷயம் நான் காலகாலமா பார்த்துட்டேன், இப்போ உங்ககிட்ட புதுசா ஒண்ணு பாக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைசன் கடகன்னு பின்னாடி போறான். இதை பார்த்த கார்லோஸ் இன்னும் ஏதோ பண்ணுகிறான், தீங்க இப்படி தோக்கத்துல போறான், தோத்து கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி அடி சொல்லி அடி சொல்லிட்டு அப்படியே வந்து பிளேடை ரிலீஸ் பண்ண டைசன் பேக்ல இருந்து ஃப்ரண்ட் நோக்கி ஓடி டைமை ரெடியூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கால 2 பவர் இன்க்ரீஸ் பண்ணி வேகத்துல 2 பவர் இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 4 மடங்கு எடுத்துட்டு வந்தான் டைசன். சோ அப்படியே 4 மடங்கு பவர்ல அப்படியே அந்த இடத்துல கார்லோஸை தோக்கடிக்கிறான். தோத்த கார்லோஸுக்கு இன்னும் ஆச்சு இந்த சண்டை எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. உடனே வந்து நட்டியும் அல்ல கேட்கணும், ஐயோ ஜெயிச்சிட்டோம், பிளேட் எல்லாம் திரும்பி வரப்போகுது அப்படின்னு சொல்ல கார்லோஸுக்கு என்ன ஆச்சு எப்படி தோத்துன்ற மாதிரி தெரியாம இருக்கா. ஏன்னா வந்து இதுவரை கார்லோஸ் தோத்தே கிடையாது. உடனே அதை பார்த்து டைசனும் சரி ஓகே இப்ப நீ தோத்துட்ட, உன் பிளேட் எல்லாம் லைட்டே கொடு அப்படின்னு சொல்ல கார்லோஸும் நான் சொன்னதெல்லாம் போய் என்னால பிளேட் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேடையும் எடுத்துக்கிட்டு அங்க வந்து கிளம்புறான். உடனே டைசன் நில்றா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல உடனே வந்து ஒரு ஸ்டில் லைட்டிங் வந்து ஒரு ஷேடோ மாதிரி வந்து நிக்குது. யாரா அது அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் பர்பிள் கலர்ல கழுத்துல வந்து ஒரு மார்க்லாம் போட்டு முடியெல்லாம் சூப்பரா இருக்கு. அவன் உடனே கார்லோஸை பார்த்து நான் சொன்ன மாதிரி நீ வேஸ்ட் தான், உன்னோட வந்து ரெஸ்பெக்ட் நீயே இழந்துக்கிறடா கார்லோஸே, நான் தான் சொன்னேன்ல நீ வந்து தகுதி கொற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல ஒரு அடிக்கிறான். கார்லோஸை அடிச்ச அடில அப்படியே கார்லோஸ் கீழே வெளியே டைசனும் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். உடனே அவன் அடிச்சிட்டு காயம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் சொல்றது வந்த வழி அகைன் போக உடனே டைசன் என்ன யாரா நீ பாட்டுன்னு வர, நீ பாட்டு ஒருத்தர் போட்டு அடிக்கிற, உன் மனசை நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்ல உடனே ஓ என் பேர் கேட்கறியா, என் பேர் தான் காய், நான் தான் பிளேட் ஷார்க் டீம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே வந்து சீஃபுக்கு ஒரு மாதிரி பயம் இருக்க ஆரம்பிச்சிருது. உடனே டைசன் யாரா நீங்க, சரி வா நீ வா சண்டை வாடி, ஏதோ டீம்ல இருக்கன்றல வந்து சண்டை சைடு என்கிட்ட வந்து உன்னோட ஆணவனோட தைரியமான பேச்சுக்கெல்லாம் நான் முடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சீஃபுமே டைசனை பார்த்து அவங்க தான் பிளேட் ஷார்க் டீம், அவங்க இது வரைக்கும் வந்து எதுவும் தோத்தே கிடையாதுடா, நீ வேணாம் சண்டையில போய் நீ மாட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்ல டைசனுமே நான் கார்லோஸை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொன்னேன், பட் உங்களால நம்ப முடியல, இப்ப நான் காயை தோக்கடிப்பேன், இதை நம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காய் கூட சண்டை செய்ய போறான் நம்ம டைசன். இதை பார்த்த காயுமே சரி ஓகே உன் ஆணவத்துக்கு நான் ஒரு முடிவு வைக்கிறேன், நீ தான் சொன்னல நீ யாருக்கும் தோத்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் நீ தோக்க போற முதல் சண்டை இந்த சண்டையா தான் இருக்க போகுது, சோ ஹாப்பி ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லிட்டு எத்தியடி சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் ரிலீஸ் பண்ண நம்ம டைசன் எப்படி கார்லோஸ் கிட்ட வந்து 2 அடி பின்னாடி போய் அகைன் ஸ்பீடா வந்து ரிலீஸ் பண்ணி 4 மடங்கு அதை மாத்தினானோ அதே டெக்னிக் காய்க்கும் யூஸ் பண்றான். பட் என்னத்தாங்க யூஸ் பண்ணாலுமே 2 பேரும் ஒரே நேரத்துல பிளேட் ரிலீஸ் பண்றானுங்கப்பா. சோ அப்படி ரிலீஸ் ஆன 2-3 செகண்ட்லயே வந்து நம்ம காய் பிளேடான டான்சர் இருக்குல்ல, சோ காய் பிளேடான டான்சர் பிளேட் அப்படியே மேல ஏறி டைசனோட பிளேட் மேல ஒரு அடி அடிக்க டைசனோட பிளேட் அந்த இடத்திலே வந்து தூள் தூளா உடையுது. அந்த விஷயத்தால பார்த்த டைசனால நம்பவே முடியும் எப்படி நம்ம பிளேட் உடைஞ்சது, நம்ம பிளேட உடைச்சிட்டானே ஒருத்தன், இது எல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. உடனே காய் திரும்பி கார்லோஸ் கிட்ட எப்பயுமே சக்தி மட்டும் பத்தாது, சில நேரத்துல யுக்தியும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளோட டைசனை கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேச டைசனுடைய கான் நகர என் பிளேட உடைச்சிட்டுல உன்னை எப்படி தோக்கடிச்சே தீருவேன்டா, நான் வந்து முதல் தோத்துட்டேனால நம்பவே முடியல, உன்னை எப்படி தோக்கடிச்சே தீருவேன் அப்படின்னு கத்தி அப்படி அழுகிற அந்த இடத்துலயே. உடனே காயுமே நான் சிறு வண்டிகள் எல்லாம் பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட டைசன் அப்படியே அங்க இருந்து அழுகுறான். உடனே நெட்டு ஆண்ட்ரூவும் சீஃப்மே 2 பேரும் சேர்ந்து டைசன் தடுக்கிறாங்க, விடுடா கன்ஃபார்ம் அடுத்த ஜெயிப்போம், நீ வீடியோ அப்ப மாதிரி சொல்லி அப்படியே சமாதானப்படுத்த அடுத்த நாள் வீடியுது. அந்த இடத்துல புட்டி கனடா சீஃபும் நெட்டமுடன் ஆண்ட்ரூ 2 பேரும் சேர்ந்து இதனை டைசன் வீடு டைசன் உள்ள எப்படி இருக்கான்னு தெரியல, ஒரு மேபி வந்து வருத்தமா இருக்கான் போல, நேத்து வந்து ஃபைட்ல வந்து தோத்ததுனால ரொம்ப பாவுண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள காலை தூக்கி வச்சோடனே ஹாஹூன்னு சவுண்ட் வருது. அதை பார்த்து ஆண்ட்ரூ சீஃப் என்னடா சவுண்ட் வருது என்னடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம டைசன் வந்து ஸ்வாடோட வச்சு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். சோ அப்படி அவன் ட்ரைன் பண்ணிட்டு இருக்க அந்த வந்து ஸ்வாட் உள்ள வந்து ஒரு பவர் இருக்கு, கடவுள் மாதிரி பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா தாத்தா, அந்த பவர் அப்படியே டைசன் வந்து நான் ஜெயிச்சே ஆகணும், நான் எப்படியாச்சும் வந்து இந்த இடத்துல வந்து சிறந்த ஒருத்தரா மாறணும், நான் எப்படியாச்சும் காயை தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே அதுல இருந்து ஒரு மாதிரி வந்து பிளர் மாதிரி லைட் இல்ல ஒரு மாதிரி பிளர் ஆகுது அந்த ஸ்வாட். உடனே அதை பார்த்து டைசன் பட்டு திரும்பணும் அப்படியே அகைன் வந்து எல்லாம் நார்மலான மாதிரி இருக்கு, டைசனுமே ஏதோ இல்ல போல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எண்ணத்திலே இருக்கான். பட் இருந்தாலுமே சரி ஓகே ஏதோ வந்து சொல்ல வருது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் கிட்ட போய் காது எடுத்து வச்சு ஸ்டில் பேச முயற்சிக்கிறான். பட் ஏதோ ஒரு சவுண்ட் வந்தனால நம்ம டைசன் அந்த இடத்துல பயப்படுறான். உடனே டைசன் என்னடா அது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த இடத்துல ஆண்ட்ரூ சீஃப் 2 பேர் வந்து டைசன் கத்துறாங்க. சோ வந்து நம்ம ஹீரோவை யாரா அதுன்னு சொல்லிட்டு வெளில போறான். சோ வெளில போய் வந்து சீஃப் ஆண்ட்ரூ பேசுறான், நேத்து நடந்து சண்டையை பத்தி பேசுறாங்க, திங் வந்து எப்படி நம்ம காயை தோக்கடிக்கலாம், காயை தோக்கடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி வந்து டெசிகிட்ட கேட்டு சில முயற்சிகளை எடுத்து பிளேட் அப்படியே தயாரிக்கிறாங்க. சோ அப்படி அவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ண அப்படியே வந்து இப்ப அந்த போது வந்து காயை கட்டுறாங்க. காய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த ஷார்க் பிளேட் டீம் அப்படின்னு டீம் வந்து தோத்தே கிடையாதுல, பட் வந்து அது தோக்கடிச்ச கார்லோக்கு வந்து ஒரு வந்து மரியாதை செலுத்தணும், அவன் செஞ்சதுக்கு தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படி கார்லோவும் அடியால 2 பேர் பிடிச்சி வச்சு அப்புறம் வந்து அவன் பிளேட வந்து ஸ்டேடியத்துல சுத்த வச்சு ஒரு 3 பேர் நிக்க வச்சு அப்படியே வந்து காரோட பிளேட உடைக்க சொல்றாங்க. அதை பார்த்த கார்லோவும் காய் என்னை விட்டுடு, என் பிளேட தயவு செஞ்சு விட்டுடு, எனக்கு புரியுது நான் பண்ண தப்பு தான், நான் வந்து கான்பிடன்ஸா இல்லாம இந்த மாதிரி பண்ண தப்பு தான், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்ல காயுமே நீ நம்ம
டீமுக்கு ஒரு கெட்ட பேரை விதிச்சிட்ட. பிளேட் ஷார்க் அப்படின்ற டீம் வந்து எந்த ஒரு நிலையிலயும் தோக்காத ஒரு டீம். அந்த டீம்ல இருக்கிற ஒரு மெம்பர் தோத்தாலுமே அந்த டீமே தோக்கிற மாதிரி. சோ இப்படி தோத்தாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம் காரோட பிளேட் அப்படியே அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல போட்டு உடைக்க நம்ம காரோட மூஞ்சில ஒரு மாதிரி ஆகுது. காரோட அப்படியே ஒரு மாதிரி சொல்றது ஒரு மாதிரி ஆகிடுறான். சோ அப்படியே வந்து காரோட பிளேட உடைச்சிட்டு அவன் அடியாளன் கூட வந்து காய் பேசுறான். சோ அப்படி பேசும்போது அவங்க அடியாளங்களுமே கேப்டன் நம்ம இவ்வளவு வருஷமா ஒரு பிளேட் தேடுறோம், நீங்க தான் சொல்றீங்க நம்ம சக்தி வாய்ந்த ஒரு பிளேட் கூடிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி நாங்க தேடுற முயற்சியில வந்து சக்திவான பிளேட் கண்டுபிடிக்கல அப்படின்னாலுமே எல்லா பிளேடையும் படிச்சு தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஒருத்த பேர் சீஃப் அப்படின்னு சொல்றானுங்க. அவங்க கிட்ட லேப்டாப்ல எல்லா பிளேட் பத்தி இருக்குமா, அவனுக்கு வந்து அவ்வளவு அறிவு இருக்காமா. சோ நம்ம மட்டும் பிளேடையும் அவனையும் தூக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா பிளேட் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். சோ வந்து எல்லா பிளேடையும் நம்மளால வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் முடியும், நம்மளால வந்து பறிச்சிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்ல காயுமே ஓ அப்படி ஒருத்தர் இருக்கானா, சரி போயிட்டு அப்ப அவனை கூட்டிட்டு வாங்க, பிசி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விடுறாங்க. ஐ திங்க் காய் வந்து அடியாளங்களை அமுச்சு விடுறான். சோ அப்படியே இந்த பக்கம் வந்து டைசன் எல்லாம் வந்து பிளேட் செஞ்சு முடிக்கிறாங்க. செஞ்சு வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கவும் எப்படி நம்ம டைசனோட பிளேட் முன்னாடி மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. சோ அதை பார்த்த சீஃபுமே இந்த பிளேட் எல்லாம் காய் அடிக்க பத்தவே பத்தாது. சோ இதெல்லாம் வேல்யூ ஆகாது, நம்மளோட டிஃபிட் நம்ம அக்செப்ட் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ஆண்ட்ரூவும் ஆமா நம்ம இதெல்லாத்தையும் அக்செப்ட் தான் பண்ணி ஆகணும், நம்மளுக்கு வந்து வேற வழியே கிடையாது, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வந்து அது மாதிரி பிளேட் ஆகாது. பிகாஸ் வந்து அது உள்ள பிட் பீஸ்ட் இருக்கு, டிரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு ஒரு பிட் பீஸ்ட் இருக்காமா, நம்ம வச்சுக்கிறதெல்லாம் அந்த பிட் பீஸ்டோட பாதி அளவு கூட பவர் கிடையாது, இதெல்லாம் சரியே வராது அப்படின்னு சொல்ல டைசன் இல்லை நான் அப்படியே தோக்கடிச்சு ஆவேன், நான் வந்து ஜெயிச்சே ஆகுவேன், என்னோட வந்து ஆர்டர் கூட ஜெயிச்சே ஆகும் அப்படின்னு சொல்ல உடனே சீஃபுமே சரி ஓகே நீங்க 2 பேர் இருங்க, ஒரு 1 hour மட்டும் இருங்க, நான் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், பிகாஸ் வந்து எனக்கு தனிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் அப்படியே அங்க வந்து காலியாக இந்த பக்கம் வந்து நம்மளோட டைசனும் ஆண்ட்ரூ வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. பட் அப்படியே அந்த பக்கம் சீஃப் போயினே இருக்கிறான். பார்த்து ஒரு 3-4 பேர் வந்து சீஃப் நோக்கி கும்பல் போடுறாங்க. உடனே சீஃப்மே யாரா நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்க நம்ம கும்பல் போட்டவங்களும் எங்களுக்கு உங்க பிசியும் நீங்க வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிசியும் தூக்குறானுங்க, சீஃபையும் தூக்குறானுங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஆண்ட்ரோட அடியாளங்க பாத்துறாங்க. கடகன்னு வந்து ஆண்ட்ரோட அடியாளங்க இல்லாம டைசன் கிட்டயும் ஆண்ட்ரூ கிட்டயும் இது மாதிரி சீஃபை தூக்கிட்டானுங்க. சீஃப் வச்சிருந்தா வந்து லேப்டாப்பை தூக்கிட்டானுங்க. நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரூவும் இல்ல அவனு தூக்கிட்டானுங்களா, அங்க போனா வந்து நம்மளுக்கு சாவு தான் நிச்சயம், அங்கெல்லாம் போக வாய்ப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்ல டைசனுமே நம்மளுக்கு வேற வழியே இல்ல, அங்க மாட்டு இருக்கிறோம் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம தான் அவனை காப்பாத்தி ஆகணும், சோ யாரு போலாம் பரவாயில்ல நான் போய் போறேன் நான் போய் நம்ம சீஃபை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைசன் அப்படியே எடுத்து வைக்க ஆண்ட்ரூ ஃப்ரெண்டுன்னு சொல்றானே நம்மளும் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ சரி ஓகே நானும் வரேன், பிகாஸ் வந்து நானுமே உங்க ஃப்ரெண்டு தான், நீ சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் ஒரே குரூப் தான் சரியா, சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்ல ஆண்ட்ரோட அடியாளங்களும் சரி ஓகே அப்ப நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கப்பா. சோ உடனே ஆண்ட்ரூ சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ அப்படியே போக ஆண்ட்ரோட அடியாளங்களும் கூட போக டைசனும் சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரி கொஞ்சம் ஒரு காலத்துக்கு முன்னாடி வைக்க கரெக்டா பார்த்தா உள்ள சவுண்ட் கேக்குது. நம்ம இறக்கம் வந்து தாத்தா சொன்னது தென்படுது, அதாவது வந்து உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம கடவுள் கிட்ட நம்ம பாரம்பரியமா வந்து நம்ம தற்காத்து டிராகன் கிட்ட வந்து கேளு, டிராகனை பாதுகாக்க அப்படி சொன்னார் தெரியுமா. சோ அதனால டைசனுமே வந்து டிராகன் கிட்ட வந்து நான் இப்போ ஒரு பெரிய சண்டையை சந்திக்க போறேன், நீ தான் வந்து எனக்கு தற்காப்பா இருக்கணும், எங்க தாத்தா தான் சொன்னாரு நீ தான் வந்து எங்க முன்னோர்கள் எல்லாம் பாதுகாத்தியாம எல்லாரும் தற்காப்பு பண்ணியாமா, சோ என்னையும் என்ன பாதுகாத்து கொள்ளி என் கூடிய இரு அப்படின்னு சொல்ல உடனே ஸ்வாட் அப்படியே ஓவரா பிளர் ஆகுது. அப்படியே அந்த ஸ்வாடோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து அப்படியே க்ளோ ஆகி உள்ளது ஒரு டிராகன் மாதிரி வெளில வருது. அதை பார்த்து டைசன் என்னடா அதனால பாவி மாதிரி இருக்கு, நம்ம சாப்பிட்டுக்கிட்ட போதும் ஐயோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க அந்த டிராகன் அப்படியே வந்து ஹீரோவான டைசனோட பிளேட்ல வந்து பூந்துக்குது. அதை பார்த்து டைசன் ஒன்னும் புரியல என்னடா நடக்குது இங்க, மேபி வந்து நேத்து வந்து டிராகன் பார்த்தோமே அந்த டிராகன் வந்து உண்மையான டிராகன் தான் போல, நான் கூட ஏதோ கலனம் தான் நினைச்சேன், பட் ரியாலிட்டியா பார்த்தா வந்து நின்றுருக்கு இந்த டிராகன் எல்லாம் உண்மையானது தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்து கலகன்னு கிளம்புறான் நம்ம காய் கிட்ட இருந்து நம்ம சீஃபை காப்பாத்த. சோ அங்க பார்த்தா காயோட அடியாளர்கள் சீஃபை வந்து கைது பண்ணி என்னடா இது லேப்டாப் இது ஒண்ணுமே இல்ல உள்ள வந்து எதுவுமே இல்லையே இதெல்லாம் வச்சு என்னதான் பண்ண போற, இதெல்லாம் சுத்தம் வேஸ்ட் உன்ன மாதிரியே அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பார்த்தா ஆண்ட்ரூ டைசன் சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. உடனே சீஃபுமே ஆண்ட்ரூ டைசனை பார்த்து டைசன் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்ல உடனே டைசனுமே இப்ப என்கிட்ட வந்து ஒரு திங் சொல்றது என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு, அந்த ட்ரிக்ல இப்ப எல்லாரும் தோக்கடிக்க போறோம் அப்படின்னு சொல்ல சீஃப் ஒரே சந்தோஷமாயிடுது. பட் அந்த இடத்துல உடனே அடியாளங்கள்ல எல்லா பிளேபிளையும் ஒன்னா எடுக்க அந்த இடத்துல வந்து காய் உடனே எகிரி குடிச்சு வர அந்த காயோட நியூ ட்ரிக்கா சரி ஓகே காட்டு நான் உங்ககிட்ட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அந்த இடத்துல காய் வர்சஸ் டைசன் அப்படி சண்டை ஆரம்பிக்குதுப்பா. அந்த சண்டையில காயுமே டைசனை பார்த்து இன்னும் அகைன் என்கிட்ட தோக்க வந்திருக்கா போல, தோத்துக்கிட்டே இருக்கிறா வெறுப்பா இல்லையாடா அப்படின்னு சொல்லி டைசனுமே இல்ல இந்த நான் கன்ஃபார்மா ஜெயிப்பேன் உன்னை எப்படியாச்சும் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து 2 பேர் நெத்தி அடி சொல்லி அடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் ரிலீஸ் பண்றானுங்க. பட் வந்து போன தடவை எப்படி பண்ணுச்சோ அதே மாதிரிதான் வந்து டைசனோட பிளேட் இந்த தடவை வந்து பெர்ஃபார்மன்ஸ். சோ அத பார்த்த காயமே என்னடா போன தடவை மாதிரி இந்த தடவை ஸ்டெப் எல்லாம் பண்றீங்க நீ எதுவுமே நீயா கத்துக்கலையா, உன்னை எப்படி நான் தோக்கடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து டிரான்சர் நம்மளோட டைசன் பிளேட் கிட்ட இருந்து பவர் எல்லாம் எடுக்குது. பிகாஸ் டிரான்சரோட பவரே மத்த பிளேட்
பிளேட் கிட்ட பவரை எடுத்து அது வந்து அவங்களுக்கே கொடுக்கிறது தான். சோ அதே மாதிரி பவர் எடுத்து அகைன் டாப்ல போயிட்டு போனதோட எப்படி வந்து டைசனோட பிளேட் மேல அடிச்சு நம்மளோட டைசன் பிளேட் உடைஞ்சதோ அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து அகைன் தன்னோட பிளேட அப்படியே மேல பறக்க வைக்க உடனே காயுமே அவ்வளவுதான் பிளேடு கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்ல உடனே டைசன் பிளேட்ல இருந்து ஒரு மாதிரி புகை எல்லாம் வர ஆரம்பிக்குது. லைக் சூறாவளி மாதிரி வந்து நம்ம டைசன் பிளேட் உருவாக்குது. அந்த காத்தோட அட்டாச்ல அப்படியே வந்து வானத்திலே வந்து காயோட பிளேடு சுழந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் காய்க்கு என்ன ட்ரிக் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி மாற இந்த பக்கம் அப்படியே வந்து டைசன் பிளேட் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி டைசனுக்கே தெரியாம இருக்கு. கரெக்டா வந்து காய் அவ்வளவுதான் போதும் முடிச்சிடலாம் இதை என் பண்ண டிரான்சர் அப்படின்னு சொல்ல நம்ம காய் பிளேட்ல இருந்து டிரான்சர் அப்படியே வரான். அவன் அப்படி வந்து நம்மளோட ஆண்ட்ரோ சீஃப் எல்லாம் பயம் வந்து என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அப்படியே டைசன் பிளேட்ல இருந்து டிராகன் வருது. இந்த பக்கம் டைசனுக்கு ஒண்ணும் புரியல, ஆண்ட்ரோக்கு ஒண்ணும் புரியல, சீஃப்க்கு ஒண்ணும் புரியல. என்னடா இதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கு. ரெண்டு பீஸ்ட் அப்படியே ஒரே அடி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணா அடிக்க காயோட பிளேட் அப்படியே காய் கைக்கு போது, டைசனோட பிளேட் அப்படியே டைசனோட கைக்கு போகுது. அப்படியே கேம் டைல முடிய நம்மளோட டைசனும் ஆண்ட்ரோ கிட்ட நீ பாத்தியா அந்த பீஸ்ட பாத்தியா அந்த டிராகனை பாத்தியா, நான் இதெல்லாம் நம்பவே இல்லை, உண்மையிலே பிட் பீஸ் தான் இருக்குதான் போல, என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்ல உடனே சீஃப்மே ஆமா என்னால் நம்ப முடியல. திங்க் எங்கிட்ட இவ்வளவு பீஸ் இருந்தாலுமே லைக் வந்து லேப்டாப் இருந்தாலுமே நான் இது மாதிரி ஒண்ணு பார்த்ததே கிடையாது. சோ நானுமே இன்னும் ரிசர்ச் எல்லாம் பண்ணும் போல இந்த பிட் பீஸ் பத்தி எல்லாம் சோ நானும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கும் வந்து ஒன்னும் புரியாம இருக்க. காயுமே உங்களுக்கு ஒன்னும் புரியலையா, இப்ப ஓம் பிளேட்ல இருந்து ஒண்ணு வந்து தெரியுமா, அதுதான் டிராகன், ஏன் பிளேட்ல இருந்து வந்து தான் போனிக்ஸ். இது ரெண்டும் வந்து ஒரே நேரத்துல அடிக்கும் போது தான் வந்து ரெண்டு பிளேடும் எகிர ஆரம்பிச்சது. என்னையுமே நல்லா சண்டை போட டைசன் நான் அகைன் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படியே அங்கிருந்து போக உடனே டைசன் என்ன தோத்துட்டியா பயந்துட்டு ஓடுறியா, இப்போ வாடா அப்படின்னு சொல்லிட்டு டிராவான சண்டையில வந்து ஜெயிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படியே காயோட பிளேட காட்டுற அந்த பிளேடு அப்படியே கொஞ்சம் அடி எல்லாம் வாங்கி திங்க வந்து உடைய நிலைமைக்குள்ள இருக்கு அவன் பிளேடு. அப்படியே காய் அங்க இருந்து போக அப்படியே வந்து இந்த மூணு பேருமே வந்து அவனோட வீட்டுக்கு போறாங்க. சோ அப்படி போயிட்டு இருக்க டைசனுமே நான் எப்படியாச்சும் வந்து அடுத்த தடவை காயை தோக்கடிச்சே ஆகணும், கன்ஃபார்ம் அடுத்த தடவை டிராவல் ஆக கூட கன்ஃபார்மா வந்து காயை தோக்கடிச்சே ஆகணும். இப்ப என்ன இந்த ஊர்லயே வந்து காய் தானே பலசாலியான ஆளு, அவங்க கூட சேர்ந்து நான் டிராவே பண்றேன். சோ கன்ஃபார்மா நான் அடுத்த தடவை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ல ஆண்ட்ரூ சீஃப் கன்ஃபார்ம் உன்னால முடியும் டைசன் அப்படின்னு சொல்றாங்கப்பா. சோ அப்படி இதெல்லாம் முடிய அடுத்த நாள் வீடியோ இது. அடுத்த நாள் வந்து வழக்கம் போல கதை நாயகனான டைசனும் சீஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க. சோ நம்மளோட டைசனுமே வந்து இந்த பாலத்தை தாண்டி போனது பாலத்து மேல என் பிளேட் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பண்ணினே இருக்கான். சோ அப்படியும் பாட்டு ட்ரைனிங் பண்ண சீஃபுமே வந்து பவர் பத்தல இன்னும் எஃபர்ட் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ டைசனுமே பாலத்தை தாண்டி போனா நீ அது வாங்கி தரணும், நீ இது வாங்கி தரணும், நான் இந்த மிஷினா முடிச்சா இது வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில வந்து பேசிட்டு இருக்கானுங்க. சோ அப்படி பேசிட்டு இருக்க கமால் சொல்லிட்டு ஒரு நாய் உள்ள வந்து நம்ம டைசனோட பிளேட கவின்னு போயிடுது. அதை பார்த்து டைசனே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு நாயை தொத்தின ஓட அங்க பார்த்தா ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணுமே டைசனை பார்த்து ரொம்ப சாரிங்க, இவன் அப்பப்போ இது மாதிரி தான் பண்ணுவான், ஏதாச்சும் கவின்னு வந்துருவான், இந்தாங்க அவன் பிளேடு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம டைசன் கிட்ட பிளேட கொடுக்குறா. உடனே டைசனோ சீஃபை பார்த்து நாய் நக்குனா கூட பவர் ஏறிருக்கலாம் அப்படின்னு கேட்க சீஃப் மேடே கும்முறா தலை வலிக்குதுரா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. யாரா கத்துறா அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் கத்துறா. டைசனுமே என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த நாயை வந்து தெரியுமா, அந்த நாய் வந்து குளத்துல திங் வந்து அந்த ஏரியில தவறி ஊந்து கத்தின்னு இருக்கு. உடனே நம்ம கதை டைசன் அப்படியே எகிரி குச்சி காப்பாத்துவானா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் காப்பாத்தல. பிளேட் விட்டு அந்த மரக்கட்டையை அடிச்சு காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே பிளேட் அந்த கல்ல நோக்கி திங் வந்து அந்த மரக்கட்டையை நோக்கி அடிக்கிறான். பட் மிஸ் ஆயிடுது. டைசனுக்கு ஐயோ அவ்வளவுதான் நாய் காலி போல அப்படி நினைக்க பட்டு பார்த்தா இன்னொரு பிளேட் உள்ள என்டர் ஆகுது. நம்ம டைசனுக்கு ஒன்னும் பொருள். உடனே அந்த பிளேட் வந்து மரக்கட்டையை அடிச்சு அந்த நாயை அப்படியே காப்பாத்திடுறாங்க. அந்த திங் நியூ வந்து புது பிளேடு அப்படியே யாரா இது நியூ பிளேட் யாரா அப்படின்னு கொஞ்சம் மேல பார்த்தா மஞ்சள் கலர் முடினா வச்சுன்னு ஒரு பையன் வந்திருக்கான். அவனை பார்த்து டைசனுக்குமே ஒன்னும் புரியல, யாரா அவன் எப்படா வந்தான் அப்படி கேட்க சீஃப்மே ஆமாண்ணா நிறைய பேர் சொன்னாங்க நம்ம ஊருக்கு யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இந்த பையன். சோ இவன் தான் புதுசா வந்திருக்கான், நானே இவன் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல டைசனுமே சூப்பர்ரா நீ வந்து ஒரு திங் உன் பேட்டில் ஸ்டைல் சூப்பரா இருந்துச்சு, நீ எப்படி இந்த டாக காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்ல உடனே அந்த பையமே இல்ல அப்படி கிடையாது, உன் பிளேட் வச்சுதான் வந்து அந்த நாயை வந்து நான் காப்பாத்திருக்கேன், சோ வந்து உனக்கு இதுல ஒரு பங்கு இருக்குடா, சோ சூப்பர்ரா அப்படின்னு சொல்ல டைசனுக்கு ஒரு மாதிரி வந்து பூரிப்பாயிடுது. சோ உடனே உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அந்த மஞ்சள் பையனும் ஐயோ நான் பேரை சொல்ல மாட்டேன், நான் தான் மேக்ஸ், சரி ஓகே உன் பிளேட் தண்ணியில ஊந்துச்சு என்ன ஆச்சுன்னு பாரு, ஏதாச்சும் ரிப்பேர் இருக்கா சொல்லிட்டு எங்க அப்பா கடைக்கு எடுத்துன்னு போலாவா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து டைசனையும் சீஃபையும் கூட்டின்னு அவங்க அப்பா கடைக்கு போறான். சோ அங்க போய் பார்த்தா வந்து அந்த கடைக்காரர் சொல்றாரு, அதாவது மேக்ஸோட அப்பாவும் சொல்றாரு உன் பிளேடுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, சொல்லி தப்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லி டைசனுமே ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நீங்க வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கீங்க, உண்மையில உங்க பையனும் ரொம்ப நல்லவனா இருக்கா, நீங்களும் ரொம்ப நல்லவளா இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்ல மேக்ஸ் உடனே டைசன் கூப்பிட்டு நீங்க வா கீழே நான் வந்து உனக்கு பேர் எதிர்த்து காட்டுறேன், அந்த விஷயம் உண்மையில ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைசனை வந்து வலிச்சிட்டு மேக்ஸ் கீழே போறான். உடனே கீழே போனா ஒரே இருட்டா இருக்கு. டைசன் மேடே லைட்டா போடுங்கடா, லைட் இல்லாம கூட என்னடா இருட்டலடா பண்றீங்க அப்படின்னு கேட்க கரெக்டா மேக்ஸ் லைட் போட்டா ஒரு பிளேட் ஸ்டேடியமே வாங்கி வச்சிருக்கான் மேக்ஸ். மீன்ஸ் ஒரு பிளேட் ஸ்டேடியமே வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கான் மேக்ஸ். அத பார்த்த டைசன் என்னடா இவ்வளவு பெரிய பிளேட் ஸ்டேடியம் இருக்கு, அந்த உலகத்திலே வந்து லக்கியான பர்சன் நீதான், இந்த ஊர்ல இருக்கிற கம்மியான
கிட்ட மட்டும் தான் பிளேட் ஸ்டேடியம் இருக்கும். அந்த விஷயம் உன்கிட்ட பார்க்கும்போது நான் வந்து ஒரு அதிர்ச்சியா உணர்றேன்டா மேக்ஸ், நீ சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து மேக்ஸுமே அது லக்குன்னு சொல்ல முடியாது, நாங்க ஷாப் வச்சிருக்கோம், ஷாப் வச்சதுனால வந்து நாங்க இது வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம், நான் இங்க தான் அதிகமா ட்ரைனிங் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல டைசனுமே நீ இங்க தான் ட்ரைனிங் எடுப்பியா, அப்போ வந்து அந்த நாயை காப்பாற்ற ஒரு ஷாட் பண்ண தெரியுமா, அந்த ஷாட்டை வந்து எனக்கு சொல்லிக் கொடு, அந்த விஷயத்தை நீ எப்படி பண்ணன்றது எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்ல உடனே சீஃபுமே நம்ம டைசனும் சந்துல வலிச்சுன்னு போறோம். மீன்ஸ் வந்து நம்ம டைசன் கிட்ட தனியா பேச சீஃப் வந்து சந்துல வலிச்சுன்னு போறான். உடனே டைசனுமே சீஃபை பார்த்து என்னடா ஏன்னா தனியா வலிச்சுட்டு போற, பாக்குறேன் தப்பா நினைச்சு போறாங்கடா அப்படின்னு கேட்க உடனே சீஃபுமே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்கு ட்ரைனரே நான் மட்டும் தான், நீ வந்து அவனை இட்டு வரன்றதெல்லாம் எனக்கு வந்து சரியா படல, அந்த நாயை காப்பாற்றும் போது அவன் எப்படி காப்பாத்தலாம் பார்த்தல, அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா ஒரு ஷாப் வச்சிருக்காரு, உள்ள வந்து ஒரு பிளேட் ஸ்டேடியமே வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க, இவனை போயிட்டு நம்ம தற்செயலா பார்த்துன்னு சொல்லிட்டு வெளில சொன்னோம் அப்படின்னா எவனுமே நம்ப மாட்டானுங்க, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்ட வரல டைசன், நம்ம எந்த வழியில போய் சிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்ல டைசனுமே நீ ஏன்டா சீஃப் இவ்வளோ வந்து திங்காண்டா பேசுற, உனக்கு ஏன் இவ்வளோ பொறாம வந்து அவன் மேல, ஏன் 2 பேர் சேர்ந்து ட்ரைனிங் கொடுத்ததுனால போது நீ ஒன்றும் கவலைப்படாத, நீயும் வந்து எனக்கு ஒரு ட்ரைனர் தான் அப்படின்னு சொல்ல நம்ம சீஃப்மே ஏதாவது பண்ணிட்டு போடா, நல்லா சொன்னா கூட இப்படிதான் சொல்லுவேன் பண்ண மாதிரி சொல்ல டைசன் எப்படி மேக்ஸ் கிட்ட போயிட்டு நீயும் ட்ரைனரா இரு, சரி வா இப்போ நம்ம ஒரு பேட்டில் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி டைசன் கூப்பிடுறான் மேக்ஸுமே ஒரு பேட்ல நானும் வந்து சண்டை போட ரொம்ப நாள் ஆச்சு, சரி வா நம்மளும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அகைன் வந்து எல்லாரும் முன்னாடியே வந்து நெத்தியடி சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் ரிலீஸ் பண்றானுங்க. பட் வந்து இப்போ நம்ம டைசன் பிளேட் வந்து டிராகன் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு, கொஞ்சம் அட்டாக் எல்லாம் பண்ணுது, பட் இவ்வளவு அட்டாக் பண்ணாலுமே மேக்ஸோட பிளேடு நகர கூட மாட்டுது, டைசனுக்கும் சீஃபுக்கும் ஒன்னும் புரியல, என்னடா நகரவே மாட்டுது அப்படின்னு கேட்க உடனே வந்து டிசி சொல்றா அவன் பிளேடு முழுக்க வந்து தற்காப்பால வந்து ஸ்பெஷலா வந்து மேக் பண்ணப்பட்டது, சோ வந்து ஒரே வார்த்தையில சொல்ல போனா அவன் பிளேடு முழுக்க வந்து ஒரு டிஃபென்ஸ் மோடு, சோ அந்த பிளேடோட நகர்த்தணும் இல்ல தோக்கடிக்கணும் அப்படின்னா உனக்கு நிறைய பவர் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல நம்ம டைசன் டிராகன் அவனை விடாத அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியாவது பிளேட் அப்படி நகர்த்தி கொஞ்சம் மேல அப்படியே எடுத்துட்டு போறான். அப்படி எடுத்துட்டு போக டைசனுமே நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி கத்த மேக்ஸுமே இன்னும் வந்து திங்கே முடியல, உன் பிளேட கொஞ்சம் பாரு கண்ணா அப்படின்னு சொல்ல கரெக்டா டைசன் பிளேடு அங்கே நின்று போயிடுது. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளோட மேக்ஸ் பிளேட அது வந்து அட்டாக் பண்ணி மேல எடுத்து வரதுக்குள்ளேயே வந்து நம்மளோட டைசனோட பிளேட் அதாவது வந்து டிராகன் பிளேட் இருக்குல்ல அந்த பிளேடோட ஸ்டாமினா எல்லாம் டவுன் ஆகிடுச்சு. சோ ஸ்டாமினா பார்த்தாம டைசனோட பிளேட் அங்கே தோக்கடிக்கப்படுது. அதை பார்த்தா மேக்ஸிமம் உனக்கு இன்னும் வந்து ட்ரைனிங் தேவைப்படுதுடா டைசன் அப்படின்னு சொல்ல டைசனுக்கு நான் எப்படி தோத்தேன் நம்பவே முடியல, நான் எப்படி தோத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து திங்க் சொல்றது கொஞ்சம் கதர்னு இருக்கேன். உடனே மேக்ஸிமே உன் பவரை நம்பி மட்டும் இருக்க, பட் வந்து பிளேட் உலகத்துல சில பொறுமையை தேவைப்படுது, நீ கொஞ்சம் பொறுமையா கத்துக்கணும்டா அப்படின்னு சொல்ல சீஃப்மே ஆமா உனக்கு பொறுமை தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ நெக்ஸ்ட் டைம் உனக்கு தோக்கடிப்பா அப்படின்னு சொல்லி டைசன் சொல்ல அங்க பார்த்தா பணக்காரர் மாதிரி வந்து ஒரு கிராண்ட் தாத்தா வந்து கீழே இறங்குறாரு. இறங்குன அவருமே வந்து நம்மளோட திங்க் வந்து மேக்ஸோட அப்பா இருக்கிற தெரியுமா, மேக்ஸோட அப்பா கிட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்க மேக்ஸோட அப்பா வந்து பணக்கார தாத்தாவை பத்தி விவரிக்கிறார். இவர் தான் வந்து பிளேபிளேடோட சீஃப் மினிஸ்டர் லைக் வந்து சேர்மேன் மாதிரி. சோ பிளேபிளேட் டோர்னமெண்ட்ல ஒரு பெரிய கை தான் இவரு, முக்கியமான ஆளு தான் இவரு அப்படின்னு சொல்லி டைசனையும் சீஃபும் நம்ப முடியல. உடனே சீஃப்மே இவர் தான் சேர்மேனா, இவர் அடையத்துல கேள்விப்பட்டிருக்கேன் டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிற நிறைய பேர் இவரோட ஆர்கனைசேஷன்ல இருந்து தான் வருவாங்க, இவங்க எல்லாம் ட்ரைனிங் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மேக்ஸோட அப்பாவும் இவர் வந்து நம்ம முன்னாடி ஸ்டோர் வச்சிருப்போம், அப்போ வந்து இவர் கொஞ்சம் வந்து சேர்மன் மாதிரினா இல்ல லைக் நார்மல் பர்சன் மாதிரி இருப்பார். சோ வந்து அப்பப்போ வந்து என் கடைக்கு வந்துட்டு போவாரு. சோ அப்படியே ஒரு வாரம் மாசம் அப்படி வரதுனால வந்து எங்களுக்குள்ள சில ரிலேஷன்ஷிப் உருவாக்கிடுச்சு, லைக் வந்து ஒரு ஃபேவரட் கஸ்டமர் மாதிரி உண்டாக்கிடுச்சு. சோ அப்படியே நாங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல சேர்மன் கூட வந்த ஒரு திங் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்களா அந்த அசிஸ்டன்ட் அப்படியே போஸ்டர் மாதிரி ஒண்ணு விரிக்கிறான். அதுல பார்த்தா பிளேட் டோர்னமெண்ட் அப்படின்னு இருக்கு. உடனே மேக்ஸும் சீஃபும் பிளேட் டோர்னமெண்ட் இந்த ஊர்ல ஆரம்பிக்க போதா, எப்படி என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்க சேர்மன் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, யார வேணா உள்ள வந்து கலந்துக்கலாம், சோ மேபி ரூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து பின்ன நாங்க சொல்லுவோம், பட் வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போறது உறுதி, சோ எல்லாம் ரெடி அந்த நம்ம அங்க சந்திப்போம் அப்படின்னு சொல்ல நம்ம டைசன் ஒரு மாதிரி ஆகறான், லைக் வந்து சீரியஸ் ஆகறான். உடனே மேக்ஸும் சீஃபும் என்னடா ஆச்சு இது நல்ல விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்க டைசனுமே இது ஒரு பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னா காய் கன்ஃபார்ம் அங்க வருவாங்கல, சோ காய் அதுல கலந்துப்பால அப்படின்னு சொல்ல உடனே வந்து இந்த பிளேட் சேர்மேனும் ஓ காயை பத்தி சொல்றியா நீ அவன் வருவான்ல அப்படின்னு சொல்ற, பட் வந்து என்ன பொறுத்தவரையும் ஆல்ரெடி அவன் வந்துட்டான், அவன் தான் பேர் கொடுத்த முதல் ஆளே, பிகாஸ் வந்து போன வருஷம் சாம்பியனே அவன் தான், போன வருஷம் டைட்டில் அடிச்சவனும் அவன் தான் அப்படின்னு சொல்ல டைசன் நம்ப முடியல, என்னது போன வருஷம் சாம்பியன் அவனா, எப்படி அவன் வின் பண்ணா அவ்வளவு பேர் பலசாலியா அப்படின்னு கேட்க அந்த சேர்மேனும் ஆமா இனிமேல் அங்க சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேன் வந்து கிளம்புறாருப்பா. அப்படியே டைசனும் சீஃப்மே வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே வந்து டைசன் வீட்டுக்குள்ள வந்து சீஃபும் டைசனும் இப்படி உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருக்க சீஃப்மே டைசனை பார்த்து நீ அதை கத்துக்கணும் இதை கத்துக்கணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதா சொல்ல உடனே டைசன் உடனே காண்டாகிறான். பிகாஸ் சீஃப் சொல்லும்போது சொல்றப்பா உன்னோட வந்து டிராகன் நம்பி மட்டும் இருக்க முடியாது, உனக்கு வந்து டேலண்ட் தேவைப்படுது, உனக்கு ஆர்டருக்கும் தேவைப்படுது, நீ வெறும் டிராகனை மட்டும் நம்பி இருந்து அப்படின்னா நீ கன்ஃபார்மா தோத்துரு அப்படின்னு சொல்ல டைசன் கொஞ்சம் டிகர் ஆகி விட்டுருது அந்த வார்த்தை. உடனே டைசனுமே பிட் பீஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ பிட் பீஸை பத்தி தெரியாதனால தான் உன் பிட் பீஸ் தப்பா வந்து பீஸ்ல வந்து உட்காந்துக்குச்சு, உனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்ல உடனே வந்து அந்த விஷயங்கள் வந்து நம்ம சீஃபை வந்து கொஞ்சம் காயப்படுத்திடுது. உடனே வந்து டைசன்
டைசனுமே சாரா கொஞ்சம் விளையாட்டுக்கு சொன்னேன் எதுவும் கோச்சிக்காத அப்படின்னு சொல்ல சீஃப்மே இல்ல நான் கிளம்புறேன் பண்ண மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அப்படி கிளம்பி அவனோட வீட்டுக்கு போறான். சோ இதை பார்த்து டைசனும் ஐயோ தேவலாம் பண்ணிட்டுமே ஏன்டா இப்படி பண்ண மாதிரி காண்டாக உடனே வந்து டைசனோட தாத்தா ஏஞ்சி ஓட அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சண்டை போட கூப்பிடுறாரு டைசனை. சோ அப்படியே அந்த பக்கம் வந்து நம்ம சீஃப் பையன் தெரியுமா அவன் அப்படியே வந்து பாலத்துக்கு கீழே அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே லேப்டாப் வந்துட்டு டிசி சரி ஓகே நீ சொல்லி இப்போ எப்படி நம்ம டைசன் படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு கேட்க டிசியுமே உனக்கு என்கிட்ட பிடிச்ச விஷயமே உங்ககிட்ட அதுதான்டா நீ என்னதான் கோவமா சோகமா சொல்லிட்டு ஏகப்பட்ட எமோஷன்ஸ்ல இருந்தாலுமே நீ வந்து உன் ஒர்க்ல கரெக்டா இருக்க. சோ இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே அந்த இடத்துல மேக்ஸ் வந்துடுறான். மேக்ஸ் அப்படி சீஃப் கிட்ட வந்துட்டு நீ என்னடா பண்ற நீயே வந்து உட்கார்ந்து இருக்க அப்படின்னு கேட்க சீஃபுமே எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு யார் வந்து நான் சொல்லும் போது யாராச்சும் கேட்கல ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்காம இருந்தாங்க அப்படின்னா நான் வாட்டிங் வந்துருவேன். சோ நான் அடிக்கடி வருதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்ல மேக்ஸுமே ஓ நீ சொல்றது கேட்கவும் யாரும் இல்லையா எனக்கும் யாரும் இல்ல அதான் நானும் வந்து திரிஞ்சுட்டு இருக்கேன் ரோட்ல எல்லாம். சோ என்ன பண்றது நான் வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல சீஃப்மே உனக்கே யாரும் இல்லாத நானும் டிசியும் இருக்குமே நீ இப்படி எல்லாம் சொல்றது நிப்பாட்டு நம்ம எல்லாம் ஒரே குரூப் அப்படின்னு சொல்ல உடனே மேக்ஸுமே அப்போ வந்து நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்போமா அப்ப சரி ஓகே நீ டைசனை கூப்பிட்டு கரெக்டா எங்க வீட்டுக்கு வா நம்ம அங்க இருந்து சூப்பரா ட்ரைனிங் பண்ணி நம்மளோட ஸ்கில் எல்லாம் வளர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி மேக்ஸ் கடகடன்னு வந்து அவங்க அப்பா கடைக்கு ஓடுறான். இந்த பக்கம் அப்படியே சீஃப்மே நம்ம டைசனை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் டைசன் வீட்டுக்கு வர அப்படியே கேமரா டைசன் பக்கம் திருப்புறானுங்க. டைசனும் தாத்தாவும் வந்து கத்தி சண்டை போட்டு இருக்காங்க. சோ அப்படி வந்து போட்டு இருக்க தாத்தாவுமே வந்து என்ன பாரு என்ன நல்லா உத்துப்பாரு அப்பதான் நீ உன் ஸ்கில்லையும் வளர்த்துக்க முடியும் நீ எப்படி இப்படியே இருக்க போறியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு மாதிரி வேகமா மூவ் ஆகுறாரு. அப்படியே வந்து தாத்தா வேகம் மூவ் ஆகிட்டு பொறுமையாயிரு தாக்கு அப்படின்னு சொல்ல இந்த வார்த்தையெல்லாம் சீஃப் சொன்னது மாதிரியே இருக்கு. அப்படியே வந்து தாத்தா வந்து வேகமா மூவ் ஆகும்போது வந்து அவர் எங்க இருக்காரு அப்படின்றது ஒழுங்கா தெரியல. சோ அந்த விஷயத்தை டைசன் பார்த்துட்டு நம்ம பிளேடுக்கு முக்கியமானது ஸ்பீடு தான். சோ நம்ம ஸ்பீடு வச்சு நம்ம இதே மாதிரி பண்ணணும்னா நம்ம பிளேடு மாதிரியே வந்து ஏகப்பட்ட பிளேடு ஷேடோவா உருவாகும். சோ நம்ம பவர் உண்டாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை திரும்ப கரெக்டா அவங்க தாத்தா மேல அடிக்க அவங்க தாத்தா அகைன் தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து வெளில போறாரு. வெளில போயிட்டு அவன் அப்படியே கண்டுபிடிச்சிட்டான். டைசன் இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிப்பான்னு நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. உடனே டைசன் என்னால பொறுத்துக்க முடியல இப்பயே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பிளேட வந்து யூஸ் பண்றான். சோ அவங்க தாத்தா யூஸ் பண்ண ஸ்பீட்ல ஆக்கன ஷேடோ மூவ் மாதிரியே வந்து நம்ம டைசன் பிளேட்ல ஷேடோவா உருவாக்குறான். சோ அந்த பிளேட்ல வந்து டிராகன் இருக்கிறதுனால வந்த ஸ்பீட்ல அப்படியே ஷேடோ உருவாகுது. அந்த ஷேடோ எல்லாம் வந்து நம்ம சீஃப் பார்த்துட்டு இருக்கா ஜன்னல் வழியில. உடனே அதை பார்த்து சீஃப் இது என்ன இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இது என்ன புது பவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே அந்த பிளேட் வந்த ஸ்பீட்ல டமான சவுத்த வச்சின்னு மறு செவருக்கு போகுது. அது நகர்ந்த ஸ்பீட்ல அந்த ரூமே அப்படி சொல்லிட்டு சர்க்கு இருக்கலாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட கீச்சின் இருக்கு தரையெல்லாம் அப்படியே வந்து அது ஒரு வீட்டை உடைச்சு மற்ற வீட்டை போய் உடைக்க நம்ம டைசன் அப்படியே ஐயோ என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு வெளில ஓடி வந்தா சீஃப் தான் பார்த்துட்டு இருக்கான். உடனே சீஃப் இது என்ன போகுது இதெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு கேட்க டைசனுமே நீ சொன்ன வார்த்தையில தான் நான் வந்து இதை பண்றேன் இதெல்லாம் உன்னாலதான் கிண்ணி நீ சொன்ன வார்த்தை வந்து உண்மையில உண்மையானது அண்ட் வந்து முன்னாடி நான் ரொம்ப காயப்படுத்திட்டு அந்த வார்த்தைக்காக நான் மன்னிச்சுக்கேன் இனிமே அது மேல பேச மாட்டேன். சோ ஃப்ரெண்டுக்குள்ள சண்டை வருது சகஜம் தானே சோ மன்னிச்சுக்கடா அப்படின்னு சொல்ல சீஃப் நான் அதெல்லாம் மறந்துட்டேன் விட்டுடா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே டைசன் சீஃபை பார்த்து இப்ப பாத்தியா நான் பிளேட கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டேன் ஒரு நியூ டெக்னிக் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியே சில நாட்கள் எல்லாம் கிடைக்குது. கடைசியா வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிக்குது. சோ டோர்னமெண்ட் அந்த நாள்லயே வந்து டிஜேஸ் ஜட்ஜஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க காய் தான் வந்து கடைசி சாம்பியன். சோ அவர் இந்த வருஷமாவது தோக்கடிக்க போறாரா இல்ல அகைன் வந்து திருப்பியும் வந்து டைட்டில் ஹோல்டரா இருப்பாரா இன்னைக்கு இந்த டோர்னமெண்ட் எல்லாம் தெரிவிக்க விட போது எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்ற அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. சோ அப்படி இதெல்லாம் பேச அந்த இடத்துல டோர்னமெண்ட்டும் ஆரம்பிக்குது. சோ ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ரூல்ஸ் எப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டேஜ்ல 9ல 10 பேர் மோதுவாங்க ஒரு பிளாக் வரிசையில. சோ அப்படி மோதுல 10 பேரோட கடைசி 2 பேர் பிளாக் தெரியுமா 2 பேருக்கு அகைன் பேட்டில் நடக்கும் அதுல ஜெயிக்கிறவங்க ஃபைனல் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஓகேவா. சோ பிளாக் எல்லாம் மேக்ஸ் இருக்கா மேக்ஸோ அப்படியே கேமை ஸ்டார்ட் பண்ண உள்ள பார்த்தா டைசன் ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஊந்தடிச்சுன்னு ஓடி வர அந்த பிளேட் சேர்மன் இருக்காருல்ல அவருமே பாருங்க அந்த பையன் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான் அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்கிறோம் உங்களுக்கு அந்த பையனை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க சேர்மன் நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல டைசன் அப்படியே ஊந்தடிச்சுன்னு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் சொல்லுவாங்கல்ல சோ அது மாதிரி ரூம் உள்ள போறான். சோ அங்க போனே சீஃப் என்னடா இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த அப்படின்றதெல்லாம் கேட்க டைசன் இல்ல நேத்து ஃபுல்லா ட்ரைனிங் பண்ணியிருந்தேன் சோ ரொம்ப நேரம் ட்ரைனிங் பண்ணதுனால நல்லா காலைல வர தூக்கிட்டு அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டிவில மேக்ஸ் தான் வின்னரே பிளாக் கேவோட சோ ஃபைனலுக்கு மேக்ஸ் தகுதி யாராரு அப்படின்னு சொல்ல டைசனுக்கும் சீஃப்க்கு சூப்பர் மாதிரி கத்துறானுங்க அந்த இடத்துல கடைசியா மேக்ஸோ வந்துடுறான். சோ அந்த இடத்துல அப்படியே வந்து டைசன் சீஃப் மேக்ஸ் எல்லாம் வந்து வெற்றியை கொண்டாடுறாங்க. சோ அப்படியே ஒரு பேட்ல முடிய அடுத்த பேட்ல யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம சீஃப்க்கு அதாவது கென்னிக்கு. சோ சீஃப்மே சரி ஓகே இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல டைசன் நம்பி முடியல நீ வேற கேம்ல இருக்க நீயும் கலந்துக்க போறியா அப்படின்னு கேட்க ஆமா நான் அது கை வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் வந்து பிளேட் எடுத்துக்கிட்டு டோர்னமெண்ட் உள்ள போறான் அதாவது வந்து ஸ்டேஜுக்கு போறான். பட் தலைவர் குரூப்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா காய் இருக்கான். உடனே அதை பார்த்தா மேக்ஸுக்கும் டைசனுக்கும் ஐயோ காய் வேற இருக்கானா அப்போ கன்ஃபார்மா வந்து தூக்கி வந்து ரொம்ப அதிரடியா இருக்க போது சண்டை நம்ம சீஃபுக்கு ஒரு பெரிய வந்து அடியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சண்டை என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். அப்படியே காயோட பிளேட் வந்து ஒவ்வொரு பிளேடா தூக்கி
தூக்கி தூக்கி எல்லா பிளேடையும் வந்து சோலோவா சிங்கிள் செஞ்சு எல்லா பிளேடையும் உடைக்குது. உடனே அங்க இருந்த ஜட்ஜும் கோச்சுமே அங்க பாருங்க காய் பிளேட் எல்லாரையும் அடிக்குது. இந்த வருஷமும் அகைன் வந்து காய் தான் சாம்பியன் ஆவான் போல. அவர் அவ்வளவுதாங்க தோக்கி அடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல கடைசியா வந்து காய் பிளேடும் அதுக்கப்புறம் வந்து சீஃப் பிளேடும் இருக்கு. சோ ரெண்டு பிளேடும் வந்து நல்லா சுத்திட்டு இருக்குது. அப்படினால வந்து அகைன் வந்து நெத்திரி சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட ஃபர்ஸ்ட்ல ரிலீஸ் பண்ண தேவையில்ல. சோ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? காயம் கடைசியா நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்ல சீஃப் பிளேட பார்த்தா சீஃப் பிளேட்ல வந்து ஏதோ இது மாதிரி சொல்லி ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்னு சொறி வச்சிருக்கான். சோ லைக் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா காய் பிளேட் ஃபாஸ்ட்ல வந்து ஜம்ப் ஆயிடும். சோ ஜம்ப் பண்ணி அதோட ஸ்டாமினா குறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சீஃப் ஒரு ஏரியால இருந்திருக்கான். டெசி கொடுத்த ஏரியால. ஓகேவா? சோ சீஃப் மே தேங்க்ஸ் டெசி. இதனால தான் வந்து நான் இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சிருக்கேன். கன்ஃபார்மா காயை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காயை நான் ஜெயிச்சே ஆமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. உடனே காயமே நல்லா கனவு காண்டேடா தம்பி. பட் என் டிரான்ஸர் முன்னாடி உன் பிளேட் எல்லாம் ஒரு பிளேடே கிடையாது. அசால்ட்டா முடிச்சு விட்டுருவோம் என் பிளேடு. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் எல்லாம் வந்து குழந்தை வேலை என்கிட்ட காட்டாது அப்படின்ற மாதிரி வந்து சீஃப் முகத்துல லட்சம் மாதிரி ரெண்டு வார்த்தை பேச விடுறான் காய். அப்படியே பேசிட்டு போ டிரான்ஸர் நமக்கு அது முடியும் அப்படின்னு சொல்ல வந்த வேகத்துல காயோட பிளேடு அந்த ஸ்ப்ரிங் பிளேட போட்டு அடிக்க அப்படியே சீஃபோட பிளேடு ஸ்ப்ரிங் ஒரு பக்கம் அவன் பிளேடு ஒரு பக்கம் அப்படி சொல்லிட்டு உடைய. அதை பார்த்த சீஃப் ஐயோ என்ன தோத்துட்டோம் எப்படி தோத்தோம் அப்படின்ற மாதிரி மனசு கசட்டு அமாண்டமான உட்காடுறான். உடனே அவன் பேசின பேச்செல்லாம் பார்த்து டேஜுக்கு அழகுன்னு உள்ள ஓடி வரான். மேபி வந்து ஸ்டேஜ் ஆண்டே ஓடி வரான். பட் அப்படி ஓடி வர சீஃப் மே வந்து காய்கிட்ட இந்த பிளேடு இவ்வளவு நேரம் சுத்துது என்னோட ரெக்கார்டு படி வந்து இவ்வளவு நேரம் பிளேடு சுத்தக்கூடாது எப்படி இவ்வளவு நேரம் இந்த பிளேடு சுத்துது அப்படின்னு கேட்க காயுமே உனக்கு இப்பயாச்சும் புரியுதா உனக்கு வந்து இந்த பிளேட் பத்தினா அவ்வளவு அறிவு கிடையாது. சோ நீ ஒன்னும் புத்திசாலி கிடையாது அப்படின்றத இன்னைக்காச்சும் ஞாபகம் வச்சுக்க. அது ஏன் பிளேட் உணர்த்திருக்கு உனக்கு கண்ணை திறந்து பாரு நீ தோத்துட்டு அப்படின்னு சொல்ல சீஃப் மே ஆமா நான் தோத்துட்டேன் ஆனா எப்படி நான் தோத்தேன் அப்படின்ற மாதிரி கான்ல இருக்கான். அப்படியே டைசன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே காயுமே வந்து டைசன் நோக்கி அப்படி நடந்து வரான். உடனே வந்து ஜட்ஜும் கோச்சும் அங்க பாருங்க காய் வந்து டைசன் நோக்கி போறாரு. ஏதாச்சும் பேச்சு இருக்குமா ஏதாச்சும் மேபி நடக்க போதோ அப்படின்னு சொல்ல காய் அப்படியே டைசனை கண்டுக்காம போயிட்டு இருக்கான். உடனே அதை பார்த்து டைசனும் காண்டா ஏய் நில்றான் இவா இப்பவே சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி கத்த. உடனே சீஃப் வந்து நம்மளோட டைசனை பிடிக்கிறான். அப்படியே பிடிச்சிட்டு டைசனை பார்த்தா வந்து நீ நேர்மையா தோக்கடிச்சிருக்கா உனக்கு அவனோட சண்டை போடணும்னா ஸ்டேஜ்ல ஏறி சண்டை போடு. நீ இங்கே சண்டை போட்ட அப்படின்னா டிஸ்குவாலிஃபை நீ ஆகிடுவ. நீ ஸ்டேஜ்ல ஏறி அவன் அடி அப்படின்ற மாதிரி சொல்ல காயுமே நல்லா களவு காண்றீங்களே உன் களவுல நான் உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி காய் அப்படியே போக டைசனுக்கு இதெல்லாம் பார்க்க காண்டாகுது. சோ அப்படியே அகைன் அடுத்த சண்டை ஆரம்பிக்குது. அடுத்த ஃபைட் யாருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம டைசனுக்கு. பட் இந்த ஃபைட்ல யார் இருக்கு அப்படின்னு பார்த்தா டைசன் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்லோஸ் இருக்கான். கார்லோஸ் கூட வந்து திங்க் வந்து காயோட அடியாளர்கள் இருக்காங்க தெரியுமா அந்த அடியாளர்கள்லாம் இருக்காங்க. ஸ்டில் வந்து 4 பேர் இருக்காங்க. கார்லோஸ் ஒருத்தர் 3 பேரும் வந்து கார்லோஸ் டீம் டைசன் சோலோ. ஓகேவா? சோ இந்த விஷயத்தை சீஃபும் மேக்ஸும் பார்த்தோன்னே என்னடா இவங்க 4 பேர் ஒண்ணா இருக்கானுங்களே அப்போ வந்து டைசன் கன்ஃபார்மா இந்த ஃபைட் வந்து ரொம்ப வந்து அதிரியா இருக்க போகுது அவங்க ஒருவேளை தோத்துடுவாங்க அப்படின்னு சொல்ல டைசன் மனசுக்குள்ளே நம்ம கன்ஃபார்ம் ஜெயிச்சே ஆகணும் ஜெயிச்சு காய பலி வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். சோ அப்படி அந்த டிஜேவோ நெத்தி அடி சொல்லி அடி அப்படின்னு சொல்ல 4 பேரும் வந்து பிளேட் ரிலீஸ் பண்றானுங்க. சோ அப்படி ரிலீஸ் பண்ண கார்லோஸ் பிளேட தவிர வந்து இருக்கிற 3 பிளேட வந்து டைசன் பிளேட தாக்க முன்னேறுதுப்பா. சோ அப்படி முன்னேற வந்து அந்த பிளேட் ஸ்டேடியம் வந்து கொஞ்சம் முள்ளு அதுக்கப்புறம் வந்து ஸ்டென்ட் பண்ற மரக்கட்டை பண்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டென்டிங் ஐட்டமா இருக்கு. ஓகேவா? சோ அதனாலேயே முழுக்க டைசன் வந்து ரன்னிங்லேயே வந்து ஏகப்பட்ட பிளேடோட அடி தான் கொடுக்குறான். எந்த பிளேடையும் உடைக்கல. பட் ஓரளவுக்கு மேல டைசனோட பிளேடு சென்டர்ல வந்து நிக்க அந்த ஒரு பிளேட 3 பிளேடும் தாக்குறான் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு 3 பேரும் அப்படி பிளேடோட கார்லோஸ் உடனே வந்து அந்த டைசன் பிளேட தாக்க அந்த 3 பிளேடையும் உடைக்கிறான். உடனே அந்த விஷயத்தை அவங்க டீம் நம்ப முடியல. அங்க இருக்கிற வந்து ஒட்டுமொத்த மக்கள் நம்ப முடியல. என்ன அவன் டீமே அவன் ஏமாத்துறான் என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்ல உடனே அவன் டீம்மேட்ஸுமே என்ன ஏன் இப்படி பண்ண எங்களை தோக்கடிச்ச ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல நம்ம கார்லோஸ் நீங்க எல்லாம் பலவீனமானவங்க நீங்க எல்லாம் இங்க வருத்துக்கே தகுதி இல்லாதவங்க என் பிளேட உடைச்சு சந்தோஷப்பட்டீங்களா இப்ப நீங்க வருத்தப்படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டைசன் வர்சஸ் கார்லோஸ் மாதிரி ஃபைட் நடக்குது. பட் கார்லோஸோட திங்க் பிளேட்ல ஸ்டாமினா குறைஞ்சதுனால அகைன் வந்து நேச்சரி சொல்லிட்டு ரீலீஸ் பண்றானுங்க. ஓகேவா? சோ வந்து சொன்னல சோ 10 பேர் மோதுவானுங்க கடைசியா 2 பேர் மட்டும் அகைன் வந்து நெத்திரி சொல்லிட்டு விடுவானுங்க. சோ அதனால அகைன் வந்து ரிலீஸ் பண்றானுங்க அவங்களோட பிளேட. சோ அப்படி பண்ணும்போது வந்து போன தடவை தான் வந்து நம்ம கார்லோஸை வந்து டைசன் வந்து ஓடி வந்து அவனை 4 மடங்கு பவர்ல தோக்கடிச்சிருப்பான். சோ அதனால டைசன் நினைச்சிருப்பான் என்ன பார்த்தா நம்ம அகைன் வந்து ஓடி வந்து போட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மா வந்து அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருப்பான். சோ நம்மளோட வீக் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பான். நம்ம வந்து வீட்டுல செஞ்ச ட்ரிக்கை பயன்படுத்தி பார்ப்போம் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீட் அட்டாக்க பயன்படுத்த கரெக்டா வந்து பிளேட தலைக்கீழ வச்சு அப்ப கரெக்டா ரிலீஸ் பண்ணா அந்த பிளேட ஃபுல் ஸ்பீட்ல சுத்துது. அப்படியே கார்லோஸ் அந்த பிளேட தாக்கலாம் அப்படின்னு சொல்லி தாக்க வரும்போது பட்டு அந்த பிளேடு மறையுது. என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா அது சுழன்ற வேகத்துல மூவ்மெண்ட்ல வந்து அந்த பிளேடு கண்ணுக்கே தெரிய மாட்டுது. சோ அதனாலே கார்லோஸுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. சோ கார்லோஸ் எங்க இருக்க அவன் பிளேடு எப்படி ஒன்று அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றதுக்குள்ளேயே டைசன் அந்த இடத்துல பிளேட உடைக்கிறான். அப்படியே அந்த இடத்துல மேட்சும் முடியுது. உடனே அதை பார்த்த கார்லோஸ் எப்படி நான் தோத்து என்னால ஜெயிக்கவே முடியாத என் வாழ்க்கையில் எனக்கு வின்னே ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அழுதுன்னு இருக்க டைசன் அப்படியே உடஞ்சு போன கார்லோஸ் பிளேட் எடுத்து நீ சூப்பரா விளையாடுனடா நீ உண்மையிலே வந்து வெற்றிக்கு டெசவான
தகுதியானவன் தான். சோ நீ நல்லா முயற்சி பண்ணி இது எடுத்துட்டு போயிட்டு ரிப்பேர் பண்ணி இதோட பலமா வா அப்படின்ற மாதிரி சொல்லி கார்லோஸ் அமைச்சு விட கார்லோஸுமே அவன் நல்லா பெர்சனலா ஆமா நம்ம எப்படியாச்சும் வளர்ந்து ஆகணும் கன்ஃபார்மா டைசன் அடுத்த தோக்கடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா அங்க வந்து பிளாக் டியோட ரிசல்ட் சொல்றாங்க. பிளாக் டி ல ரிசல்ட் வந்து டைசன் ஜெயிச்சிட்டான் ஃபைனலுக்கு போறான் அப்படின்னு. இப்போ அப்படியே வந்து சேர்மனை காட்டுறானுங்க. அந்த பிளேட் சேர்மனை காட்டுறானுங்கப்பா. அந்த பிளேட் சேர்மனை ஒருத்தனை பார்த்து இப்போ நீ ரெடியா நீ தான் இப்போ போய் ஆகணும் உன் திறமையை இப்போ காட்டு போய் வின் பண்ணிட்டு வாரு அப்படின்னு சொல்ல ரேவமோ நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல இந்த வெற்றி எனக்கானது தான் இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிக்க போறணும் நான் தான் அப்படின்னு சொல்ல அந்த பிளேட் சேர்மனோ இந்த வருஷத்துல வந்து நிறைய ஆளுங்க சேர்ந்திருக்காங்க பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லாம் கன்ஃபார்மா இந்த வருஷம் சூப்பரா இருக்க போகுது அப்படின்றது சொல்றான். ஸோ அப்படியே இப்போ ரேவோட மேட்ச் ஆரம்பிக்குது. ரே கலந்துக்கிட்ட 5 செகண்ட்ஸ்ல இருக்கிற 9 பிளேடையும் பறக்க விட்டு அந்த மேட்சும் அசால்ட்டா ஜெயிக்க இப்போ டோர்னமெண்ட்டோட செமிஃபைனல் லிஸ்ட் வருது. அந்த லிஸ்ட்ல யார் கூட யாருக்கு ஃபைட் அப்படின்னு பார்த்தா மேக்ஸும் காய்க்கும் ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் வந்து ரேக்கும் டைசனுக்கும் ஒரு ஃபைட்டு. ஸோ மேக்ஸ் வர்சஸ் காயில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல் லிஸ்ட், அதே மாதிரி ரே வர்சஸ் டைசன்ல ஜெயிக்கிறவங்க ஃபைனல் லிஸ்ட். ஸோ இதை பார்த்து டைசனுக்கும் மேக்ஸுக்கும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்குமே நம்ம கன்ஃபார்ம் ஜெயிச்சே ஆகணும், நம்ம கன்ஃபார்மா ஜெயிப்போம் மாதிரி சொல்லி டைசனே மேக்ஸ் கிட்ட திங்க் நான் அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டு ஃபைனல் வருவோம்டா மேக்ஸ். சோ நீயே கன்ஃபார்ம் ஃபைனல் வரணும். சோ ரெண்டு பேரும் ஃபைனல் வந்துட்ட அப்புறம் யார் சிறந்தவங்க அவங்களே ஃபைனல் ஜெயிக்கிட்டோம். சோ மறக்காம என் கூட வந்து ஃபைனல் மோதிரா மேக்ஸ் அப்படின்னு சொல்லி டைசன் சொல்ல மேக்ஸுமே கன்ஃபார்ம் நான் ஃபைனல் வந்துருவேன் நீயும் மறக்காம வந்துற டைசன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா டோர்னமெண்ட் ஆரம்பிக்க நம்ம மேக்ஸ் அங்க இருந்து கிளம்புறான். சோ அப்படி அவங்க போகும்போது உடனே வந்து அவங்க அப்பா ஏதோ ஒரு செயின் மாதிரி தராரு மேக்ஸ் கிட்ட. உடனே மேக்ஸுமே என்னதுப்பா இது அப்படின்னு கேட்க உடனே மேக்ஸோட அப்பா இது வந்து உங்க பாட்டிக்கு சொந்தமானது, உங்க பாட்டி வந்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க இந்த செயினை. சோ அந்த செயினை நீ தான் பத்திரம் வச்சுக்கணும், இது வந்து நம்ம பெருமைக்குரியது, இது நம்ம குடும்பத்துக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்ல மேக்ஸ் வந்து செயினை வாங்கி அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே 3 பேர் நடக்க அங்க பார்த்தா காய் கரெக்டா வெளியில வரான். இன்னைக்கு மேக்ஸுக்கும் காய் தானே சண்டை. சோ மேக்ஸுமே காய் நில்லு காய் எப்படி காய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க போனா காயை கொஞ்சம் வழி விடுங்க எனக்கு வேலை டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மேக்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறான். உடனே டைசனை பார்த்து அது நெக்கிலா ஓடுறான் பாரு அப்படின்னு சொல்ல காயம் வாய முன்னு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ அப்படியே மேக்ஸும் தயாராயிட்டான், அந்த பக்கம் காயம் தயாராயிட்டான். சோ ரெண்டு பேரும் வந்து இப்ப சண்டை செய்ய ரெடியா இருக்கானுங்க. சோ அப்ப கரெக்ட்டா என்ன ஸ்டேடியம் அப்படி காட்டுறானுங்க. ஸ்டேடியத்தை பார்த்தா ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு மாதிரி பவுல் மாதிரி இருக்கு, அதுக்கு நடுவுல வந்து ஒரு தூண் மாதிரி இருக்கு. சோ ரூல்ஸ் படி என்ன அப்படின்னு பார்த்தா நடுவுல தூண் மாதிரி இருக்குல்ல அந்த தூண் மேல எந்த பிளேடு 10 செகண்ட் நிக்குதோ அந்த பிளேடு தான் ஜெயிக்கிற பிளேடு. சோ அது மட்டும் இல்லாம டோட்டலா 3 ரவுண்ட்ல 2 ரவுண்ட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபைனல் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் ரூல்ஸ். சோ அதனாலேயே ஒரு பிளேடை உடைச்சோ இல்ல ஒரு பிளேடை தோக்கடிச்சோ வந்து ஜெயிக்கணும் அவசியம் இல்ல, ஜஸ்ட் அந்த தூண் மேல 10 செகண்ட் நின்னாலே போதும் மேட்ச் அசால்ட்டா வின் பண்ணிடலாம் அப்படின்றதுதான் ரூல். ஓகேவா? சோ அப்படியே இப்ப நெத்தியடி சொல்லியடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட ரிலீஸ் பண்றானுங்க. ரிலீஸ் பண்ணும்போது ரெண்டு பிளேடுமே ஃபுல் வேகத்துல சுத்துது. பட் இன்னதான் வந்து கொஞ்சம் அடிவானாலுமே வந்து நம்மளோட காய் கிட்ட பிட் பீஸ் இருக்கு. சோ அதனாலேயே வந்து கொஞ்சம் வந்து நம்ம மேக்ஸ் படி கொஞ்சம் அடி வாங்குற மாதிரியே இருக்கு. அண்ட் மேக்ஸுமே இப்படி போனா மேல ஆகாது, நம்ம ஜஸ்ட் 10 செகண்ட் மேல நின்றா போதும் இல்ல, சோ மேல போய் நின்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து தூண் மேல நம்ம பிளேட நிப்பாட்டுறான். சோ அப்படி நிப்பாட்ட பட்டு 1 2 3 4 5 செகண்ட் மேல போக காய் பிளேட் எப்படி டைசன் மேட்ச்ல அண்ணாந்திரத்துல மேல போயிட்டு எப்படி வந்து கரெக்டா நெத்தி அடிக்க சொல்றது ஐ திங்க் பிளேட் மேல டங்குன்னு ஒரு அடிக்குதோ அதே மாதிரி மூவ்மெண்ட் தான் காய் அகைன் பண்றான். சோ அதே மாதிரி மேல போய் கரெக்டா மேக்ஸ் பிளேட் மேல ஒரு அடி அடிக்க மேட்சோட பிளேடோட மேல ஒரு அடி அடிச்சு மேட்சோட பிளேட் அப்படியே அங்க இருந்து கீழே விழுந்துருது. சோ அப்படியே அந்த ஸ்டேஜை விட்டு வந்து பிளேட் வெளில வந்ததுனால கரெக்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காய் ஜெயிக்கிறான். சோ முதல் ரவுண்ட் தோத்தனால வந்து நம்மளோட டைசனும் சீஃபும் ஒரு மாதிரி ஆயிரானுங்க, என்னடா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தோத்துருச்சே திங்க் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மேக்ஸும் பேசுறான். அவங்கிட்ட பிட் பீஸ் இருக்கு. சோ பிட் பீஸ் இருக்கிற ஒரு பிளேட்ல எப்படி நான் தோக்கடிக்க போறேனே தெரியல, அது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், நம்மளுக்கு இப்ப டாக்டிக்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஓகே இப்போ வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளேடோட டைரக்ஷனை மாத்துறான். அதாவது வந்து பிளேடோட ரைட்ல சுத்தம், பட் இப்போ வந்து அவனோட பிளேட லெஃப்ட்ல சுத்த வைக்கிறான் நம்மளோட மேக்ஸ். சோ அது மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முதல்ல கீழ சண்டை போட்டானுங்க, அதுக்கப்புறம் தான் வந்து தூண் மேல பிளேட் ஏறிச்சு ரைட்டா. பட் மேக்ஸுக்கு நல்லா குறி வைக்க தெரியும் அப்படின்ற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஏதாவது மேக்ஸோட என்ட்ரில காமிச்சிருப்பானுங்க, கரெக்டா மரத்தை அடிச்சு நாயை காப்பாத்தி இருப்பான். சோ அதனாலேயே மேக்ஸுக்கு குறி வைக்க தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சோ அதனாலேயே வந்து ஸ்டேடியத்துல முதல்ல விடாம டைரக்டா தூண் மேல இருக்கிற 10 செகண்ட் நின்றா போதும் தெரியுமா, அந்த தூண் மேலே வந்து டைரக்டா பிளேட சுத்த வைக்கிறான் மேக்ஸ். சோ அது கரெக்டா சுத்த அந்த இடத்துல வந்து என்னோட காய்க்கு ஒரு மாதிரி எடுத்து இன்னும் டைரக்டா பிளேட மேல விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மேல ஏர்ல போயிட்டு டவுனை நோக்கி வந்து வேகத்துல மேக்ஸோட பிளேட கீழே தள்ளினானோ அதே மாதிரி அகைன் வந்து காயோட பிளேட மேல தூக்கி கரெக்டா வந்து மேக்ஸோட மேலே அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்துட்டு போறான். அப்படியே மேல போய் அடிச்சோனே
வந்து பிளேட் நகரவே இல்ல. ரெண்டு திங் வந்து கீழே வந்து மேக்ஸோட பிளேட் அப்படியே நிக்குது, காயோட பிளேட் மட்டும் சுத்தின்னு இருக்கு. உடனே இதை பார்த்த காயுமே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, முடிச்சிரு டிரான்சர் அப்படின்னு சொல்ல மேக்ஸ் இதுக்கு தான் எதிர்பார்த்தோம் அப்படி மாதிரி சொல்றான். உடனே காய்க்கு மூஞ்சி மாறுது. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்மளோட மேக்ஸ் பிளேட் நின்று போயிருச்சுல. சோ வந்து லெஃப்ட்ல சுட்டுது வந்து நின்று போயிடுச்சு. பட் இப்ப டிரான்சரோட ரைட்ல சுத்துற ஸ்பின் இருக்குல்ல, சோ அந்த பவரை இப்ப திங்க் மேக்ஸோட பிளேட் எடுத்து ரெஸ்யூம் பண்ணிட்டு அது கரெக்டா இப்ப ரைட்ல சுத்த நம்மளோட காய பிளேடால வந்து லெஃப்ட்ல படால சுத்த முடியல. சோ அதனால அந்த இடத்துல காய் பிளேட் கீழே விழுந்து நம்மளோட மேக்ஸ் ஒரு பாயிண்ட் ஜெயிக்கிறான். உடனே காய்ச்சா ஒரு ரவுண்ட் போயிடுச்சு, எப்படி அவன் ஜெயிச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். உடனே மேக்ஸிமம் ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் ஒரு பக்கம் கத்த, ஒரு பக்கம் டைசனும் வந்து சீஃபும் வந்து அவ்வளவுதான் ஒரு ரவுண்ட் ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு டைசனும் சீஃபும் கத்தின்னு இருக்க மேக்ஸோட பிளேடு வந்து தாங்க முடியல. டிரான்சரோட அடியில திங்க் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கரெக்டா நெத்திலே அடிச்சானாங்க, ரெண்டாவது கரெக்டா நெத்திலே விழுந்ததுல. சோ அதனால அந்த இடத்துல தடுமாறின மேக்ஸோட பிளேடு அந்த ஸ்டேடியத்தில் அடிச்சு டம்மா அங்க தெரிக்குது. சோ அப்படியே மேக்ஸோட பிளேடு அங்க ஜெயிச்சிருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து துண்டா உடையுது மேக்ஸோட பிளேடு. அப்படி உடையும் போது வந்து அந்த பிளேட்ல வந்து சில பார்ட்ஸ் கரெக்டா வந்து அவங்க அப்பா செயின் குத்த தெரியுமா, அந்த செயினை நோக்கி வந்து அடைய அப்படியே அந்த செயின் தெரிச்சு உள்ள இருந்த அந்த திங் வந்து உள்ள கடவுள் மாதிரி வச்சு கும்பிடுவாங்க சொன்னாங்க தெரியுமா இவங்க. சோ அந்த கடவுள் மாதிரி இந்த பிட் பீஸ் அப்படியே வந்து மேக்ஸோட பிளேட்ல வந்து ஒட்டிக்குது, லைக் வந்து அவனோட பிளேட் உள்ள போயிடுச்சு. சோ அப்படி வந்து அந்த ஒரு சின்ன பார்ட்ல வந்தோடனே வந்து அதை எடுத்துன்னு போயிட்டு கரெக்டா வந்து நம்ம மேக்ஸ் வந்து அவன் பிளேட்ல பொறுத்துறான். சோ உடனே அப்படி பொறுத்தனோடனே உடனே வந்து மேக்ஸோட பிளேட்ல இருக்க பிட் பீஸ் ஏதோ எரியுது. அதே மாதிரி வந்து இந்த டெலிபதினு சொல்லுவாங்கல, சோ அதே மாதிரி மேக்ஸோட பிளேட்ல எரிஞ்ச பிளர் லைட் அதே மாதிரி டைசனோட பிளேட்ல எரியுது. அண்ட் சேம் டைம் அதே பிளர் லைட் நம்மளோட காயோட பிளேட்ல எரியுது. இதை நோட்டீஸ் பண்ண காயமே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா ஏதோ நடக்க போது மட்டும் தெரியுது இன்ட்ரெஸ்டிங்கா. சோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து நெத்தியடி சொல்லியடி சொல்லிட்டு மூணாவது ரவுண்டுக்கு டைரக்டா போறாங்க மேக்ஸும் காயுமே. அப்படி போக அதே மாதிரி வந்து அகைன் வந்து ஃபைட் நடக்குது கீழேயே, ஓகேவா. பட் அந்த பக்கம் காய் கிட்ட பிட் பீஸ் இருக்கிறதுனால வந்து மேக்ஸோட பிளேட் கொஞ்சம் அடி வாங்குது, அப்படியே ஸ்டாப் ஆக நிலைக்கு போகுது. உடனே மேக்ஸ் நம்ம ஜெயிச்சவனும் நின்றாது அப்படின்னு சொல்ல உடனே அது வந்து ஃபுல்லா லைட் எரியுது. ஐ மீன் உள்ள இருந்து ஏதோ வருது. உடனே மேக்ஸ் இன்னாதரா ஆகுது அப்படின்னு பார்க்க உடனே பிரேசில்ன்ற மாதிரி பிட் பீஸ் ஒன்னு உள்ள இருந்து வெளில வருது. சோ அப்படியே இந்த பக்கம் வந்து நம்ம மேக்ஸ் கிட்ட இருந்து பிட் பீஸ் சொல்லிட்டு ஒரு பிட் பீஸ் உள்ள இருந்து வெளில வர அப்படியே அந்த பக்கம் வந்து நம்மளோட காய் பிளேட் இருக்குல்ல, அந்த காய் பிளேட் அப்படியே அகைன் வந்து அந்த இடத்துல பறக்குது. பட் இந்த தடவை காயோட பிளேடு கரெக்டா சொல்லுது ஸ்ட்ரைட் டைரக்ஷன்ல இல்ல சைட் டைரக்ஷன்ல இருக்கு, ஓகேவா. சோ அப்படியே மேட்ச் முடிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உடனே காயோட பிளேட்ல இருந்து காயோட பிட் பீஸ் தான போனிக்ஸ் வெளில வருது. சோ ரெண்டு பிட் பீஸ் ஒரே இடத்துல வந்தனால அந்த வேவ்லயே வந்து ஃபுல்லா ஸ்டேடியம் ஒரு அளவுக்கு அப்படியே சொல்றது நீலக்க மாதிரி வர ஆரம்பிக்குது. அப்படியே எல்லாரும் சூப்பர் கத்த கரெக்டா காய் பிளேடு மேல ஹேர்ல இருந்து கீழே இறங்க ஒரு மாதிரி சைட் டைரக்ஷன்ல இறங்கி கரெக்டா போனிக்ஸ் கரெக்டா பிரேசில தோக்கடிக்க கரெக்டா பிரேசில வச்சிருக்கிற மேட்சோட பிளேட் கரெக்டா உள்ள இருந்து வெளில எகிரி வந்துருது. அதாவது வந்து மேக்ஸ் தோத்துற அந்த ஃபைட்ல. சோ தோத்துட்டுமே அப்படின்ற மாதிரி வந்து மேக்ஸுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் இல்ல, பிகாஸ் அங்க இருக்கிற எல்லாரும் சூப்பர் ஃபைட் அப்படின்றது மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படியே அந்த இடத்துல காயம் அப்பா இப்படியே ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே அங்க இருந்து கிளம்ப அப்படியே காயம் அடுத்த பேடி ரெடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நடந்துட்டு இருக்க உடனே வந்து மேக்ஸ் அந்த இடத்துல வரான். உடனே காய் என்ன அப்படின்னு கேட்க மேக்ஸிமம் இல்ல நீ சூப்பரா விளையாடுன, அதுக்காக தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போக வந்தேன். சோ நீ சூப்பரா விளையாடுன காய் அப்படின்னு சொல்ல காயுமே ஓ அதுக்காக வந்தியா, சரி ஓகே எனிவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐ திங்க் நான் எனிவே தேங்க்ஸ்ன்றது ஒரு மாதிரி கைண்டா சொல்றேன், ஆனா அவங்க கொஞ்சம் நெக்லா தான் சொல்லிட்டு போறான். சோ அப்படியே இதை பார்த்தா மேக்ஸிமே வந்து சரி ஓகே ஸ்டில் ஓகே எல்லாம் ரைட்டா இருக்கு, எனக்கும் என் கையில பிட் பீஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்கு. அப்படியே நீங்க நைட்டும் வருது. சோ அந்த இடத்துல வந்து அவங்க தங்குறாங்க. அங்கேயே வந்து ஹாட் வாட்டர் இருக்க போல ஹாட் வாட்டர்ல குளிச்சுட்டு இருக்காங்க. சோ அப்படி குளிச்சுட்டு இருக்க மேக்ஸிமே ஒன்று பாத்தீங்களா என்கிட்ட பிட் பீஸ் இருக்கு, இப்ப டைசன் கிட்ட ஒரு பிட் பீஸ் இருக்கு, என்கிட்ட ஒரு பிட் பீஸ் இருக்கு, என்னால இதெல்லாம் நம்ப முடியல அப்படின்னு சொல்ல உடனே டம்முன்னு சொல்லிட்டு பெரிய நினைவு மாதிரி சவுண்ட் வருது. அதை பார்த்து டைசன் மேக்ஸ் சீஃப் மூணு பேர் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எகிரி பார்த்தா அங்க பார்த்தா ஒயிட் கலர் வந்து ட்ரெஸ் போட்டிருக்க ரே வந்து பிளேப்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அவன் அப்படியே ட்ரைனிங்ல அங்க இருக்கிறதெல்லாம் அச்சு உடைக்கிறதெல்லாம் மேக்ஸும் டைசனும் பாக்குறாங்க. உடனே மேக்ஸுமே அவனா இவ்வளவு ட்ரைனிங் எடுக்கிறான், நானும் கேள்விப்பட்டேன், இதுவரையும் வந்து எந்த மேட்சும் தோத்தே கிடையாதாம அந்த ரேன்றவன். சோ அவங்க கூட போட்டி போட போறது கஷ்டமா இருக்கும் அப்படின்றது சீஃப் சொல்ல டைசனுமே ஒருத்தன் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கும், கன்ஃபார்மா உன்னோட தோல்வி என்கிட்ட தான் ரே அப்படின்னு சொல்லிட்டு டைசன் சொல்றான். சோ அப்படியே இப்ப மேக்ஸ் எல்லாம் மேட்ச் எல்லாம் முடிய இப்ப ரேவுக்கான மேட்ச் ஆரம்பிக்குது, அடுத்த நாளும் ஆரம்பிக்குது. சோ அந்த நாள்ல பார்த்தா நம்ம டைசன் காலம் நேரத்தை பார்த்து நம்ம சீஃப் ஆலியே காணும். பட் சீஃப் டைசன் சொல்லிட்டு போனா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வந்து பிளேட்ல கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்குது, அந்த ஒர்க்குக்கான கொஞ்சம் விஷயத்தை நம்ம போய் செய்யணும், சோ நான் காலைக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல பார்த்தா சீஃப் ஆள காணும். சோ டைசன் எங்க தான் போனா அவ முக்கியமான மேட்ச் செமிஃபைனல் மேட்ச் இந்த மேட்ச்ல வந்து காணாம போயிட்டானே, இப்போ என்ன பண்றது தெரியலையே, சாதாரண டிஃபென்ஸ் வச்சு சண்டை போடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைசன் வந்து சாதாரண சொல்றது இவ்வளவு நாள் வந்து எதில் சண்டை போட்டு இருந்தாலும் அதே டிஃபென்ஸ் மொழியே வந்து சண்டைக்கு போறான் ரே கூட. சோ அப்படியே அந்த இடத்துல டைசன் இருக்கு, அந்த இடத்துல கரெக்டா வந்து ரேவும் வந்துடுறான். பட் அப்படியே ரே அப்படியே தூக்கத்திலே வந்து இவனை வேற அடிக்கணுமா இவன் என்னடா இவன் அப்படின்ற மாதிரி வந்து
சொல்றது கொஞ்சம் ஏளனமா பேசல, கொஞ்சம் அப்படியே சோம்பேறியா வரான், ஏதோ 10 பேர் 15 பேர் அசலா அடிக்கிற மாதிரி. அப்படி டைசன் கிட்ட வந்து எப்படி உன்னோட அமுச்சு விட்டுமா உன் பிளேட வச்சு ஒன்னு அமுச்சு விட்டுமா அப்படின்னு கேட்க டைசன் காண்டாகிறான். டைசனுமே தப்பா இடம் போடாதடா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா அந்த இடத்துல சண்டை ஆரம்பிக்குது. அப்படியே சண்டை ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல சீஃபை காட்டுறானுங்க. சீஃப் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா பிளேடுக்கான புதிய டிஃபென்ஸ் மோட வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். யாருக்கு பார்த்தா டைசனுக்கு. சோ அவன் அப்படியே கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப சண்டையை காட்டுறானுங்க. சோ இவனுக்கு நெத்தியடி சொல்லி அடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட ரிலீஸ் பண்ண இவ்வளவு நாள் பார்த்து என்ன அப்படின்னு பார்த்தா டைசன் பிளேட்லாம் வந்து ஸ்பீட்ல வந்து பட்டு மறையும். ஓகே, சோ ஸ்பீடை யூஸ் பண்ணி மறையிற பிளேட் தான் டைசன் பிளேடா தான் இருக்கும். சோ அதே மாதிரி டைசன் வந்து தன்னோட ஸ்பீட்ல வந்து தன்னோட பிளேட் அப்படியே மறைய வைக்கிறான். ஆனா அந்த பக்கம் ரே அதே வந்து டைசனுக்கு திருப்பி செய்றான். அண்ட் சேம் டைம்ல டைசனோட பிளேட் வந்து என்னதான் மறைஞ்சாலுமே ரே கட்டது கண்டுபிடிச்சி அவனோட பர்ஃபெக்ட்டா டிஃபென்ஸ் மோட்ல டைசனோட பிளேட போட்டு அடிக்க 3 அடியிலே வந்து டைசனோட பிளேட் அப்படியே நொறுங்கி வெளில செதறுது. அப்படி செதறனோனே வந்து டைசனுக்கு வாயம் வரல, வார்த்தையும் வரல. என்னதான் ஆச்சு ஒருவேளை அவ்வளவுதான் போல டைசன் வெளில வந்துருவான் போல அப்படின்ற மாதிரி வந்து அங்க இருக்க ஜனங்களுக்கும் ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் சேம் டைம்ல வந்து ஜட்ஜுமே வந்து ரேக்கு 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்ல ரே அப்படி நடந்து எங்கேயோ கிளம்புறான். உடனே ஜட்ஜுமே என்ன ஆச்சு ஏன் போறீங்க அப்படின்னு கேட்க ரேவுமே என்ன போயிட்டு இன்னும் சொப்பு சமையல் குழந்தை பசங்க சொல்றீங்க, அவன் பிளேடே வஞ்சி போயிடுச்சு, அவன் பிளேடு போயிட்டு அப்புறம் எப்படி ரூல்ஸ் படி வந்து விளையாட முடியாது ஒருத்தனால. இப்போ ஒன்னும் பிளேட வந்து ரெடி பண்ணணும் இல்ல அந்த கேம் விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்ல டைசன் கிட்ட கேட்கறாங்க என்ன உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு கேட்க டைசனுமே இல்ல எங்கிட்ட எந்த ப்ராடக்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்ல உடனே ரேவுமே அவ்வளவுதான் கேம் முடிஞ்சிருச்சு நான் எப்படியோ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடக்க உடனே நில்றா அப்படின்ற மாதிரி சவுண்ட் வருது. சீஃப் உடனே அந்த இடத்துல வந்திருக்கான். உடனே சீஃபுமே சாரி டைசன் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்க பட் கன்ஃபார்ம் தடவை ரேவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி அகைன் பிளேட வந்து ரீகரண்ட் பண்ண எடுத்துன்னு போறானுங்க நம்மளோட டைசன் பிளேட. சோ அப்ப கரெக்டா இன்டர்வெல்ல விடுறானுங்க. சோ இந்த நேரத்துல கரெக்டா ரிடீம் கோட் எல்லாரும். சோ இந்த இடத்துல வந்து நான் சில கோட்ஸ் கொடுத்திருப்பேன். சோ இந்த கோடை கரெக்டா கிளிக் பண்ணி இது அப்படியே வந்து நீங்க பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அதிகமாலாம் கிடையாது, 10 ரூபாய் தான். சோ ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு மட்டும் தான் எலிஜிபிள். பட் இப்போ அந்த கோடு வராது. சோ வந்து வீடியோவோட பட்டு ஒரு 3 செகண்ட்ல அந்த கோடு வரும். பாத்துக்கோங்க, அந்த கோடை எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ எனிவே சொல்றவங்க மறக்காம இன்ஸ்டாகிராம்ல அந்த கோடை கரெக்ட்டா டைப் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. அப்பதான் எனக்கும் தெரியும் மக்களே. ஓகேவா? சரி ஓகே. அப்படியே இன்டர்வல் எல்லாம் இப்போ வந்து விட்டுருக்கானுங்க. இன்டர்வல் அப்போ வந்து நம்மளோட டைசனும் அண்ட் சீஃப் 2 பேர் வந்து தன்னோட பிளேட வந்து அப்கிரேட் பண்றானுங்க. சோ அது என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளோட டைசன் பிளேட் வந்து டிஃபென்ஸ் வந்து லோவா இருக்கு. சோ டிஃபென்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய டிஃபென்ஸ் மாதிரி எடுத்து தரானுங்க. சோ இது கொடுக்கும்போது சீஃப்மே இது வந்து அலாய் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கனிம வளங்கள்ல இருந்து எடுத்தது. சோ எப்படி இரும்பு இருக்கோ சோ இரும்போட வந்து கொஞ்சம் கனமான உலோகத்தால செஞ்சது தான் இந்த அலாயோட டிஃபென்ஸ். சோ இந்த விஷயம் வந்து நம்மளோட ரேவே நினைச்சா கூட உடைக்க முடியாது அப்படின்னு சொல்ல டைசன் சூப்பரா எப்பறோ இந்த அளவுக்கு நான் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் டைசன். பட் அதே நேரத்துல சீஃப் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இது என்னதான் சூப்பரா இருந்தாலுமே நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. சோ அந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இது எப்படி பயன்படும்னு எனக்கு தெரியல. சோ அந்த விஷயத்தை நீ சண்டை போட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல கரெக்ட்டா அகைன் வந்து இன்டர்வல் எல்லாம் முடியுது. சண்டைக்கு உள்ள போறானுங்க ரேவும் நம்மளோட டைசனும். சோ அந்த இடத்துல கரெக்ட்டா ரேவும் டைசனை பார்த்து குட் லக் டைசன் இந்த வாட்டி ஜெயிச்சிரா உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அகைன் நெத்தியடி சொல்லி அடி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணானுங்க பிளேட்ஸ். சோ அப்படி ரிலீஸ் பண்ண இந்த தடவை வந்து எப்படி சொல்றது போன தடவை வந்து ரேவோட பிளேட தாக்கத்தி ரேவோட பிளேடு டைசன் பிளேட தாக்கும் போது டைசனோட டிஃபென்ஸ் மோட் உடைஞ்சுது. பட் திஸ் டைம் ரே பிளேட் என்னதான் வந்து போன தடவை மாதிரி தடவை அட்டாக் பண்ணியிருந்தாலுமே நம்மளோட டைசன் பிளேட் கனமா தான் இருக்கு. அதுல வந்து எந்த ஒரு அடியும் படுற மாதிரி இல்ல. சோ அதனால ரேவோட முடிடா ஒயிட் டைகர் அப்படின்னு சொல்ல கரெக்ட்டா உள்ள இருந்து நம்மளோட ரேவோட பிட் பீஸ்டான ஒயிட் டைகர் வந்து ஏஞ்சிக்க அந்த விஷயத்தை கரெக்ட்டா காய் பார்க்கறான். காயுமே ஒயிட் டைகரா உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ரே. சோ வந்து உன்னை யாராலும் தோக்கே அடிக்க முடியலையாமா உன்னோட வந்து ஸ்டேட்ல. பட் அந்த விஷயத்தை நீ ஃபைனல் வரும்போது நீ கத்துப்ப என்னோட ட்ரான்ஸ்ஃபர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு. சோ முடிக்க போற ஒரு ஆள் நான் தான்டா அப்படின்னு சொல்ல அப்படியே இப்ப சண்டே காட்டுறானுங்க. சண்டையிலுமே வந்து டைசன் விடாத டிராகன் அப்படின்னு சொல்ல அங்க இருந்து உடனே டிராகன் வருது. சோ ஆல்ரெடி வந்து நம்மளோட டைசன் பிளேட் சுழல் இருந்துச்சு. அந்த சுழல்லே வந்து புயலெல்லாம் புயல் மீன்ஸ் இல்ல சூறாவளி மாதிரி ஒன்னு உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. சோ அந்த சூறாவளியில ஒயிட் டைகர் கரெக்ட்டா மாட்ட ஒயிட் டைகரோட பிளேட் அதாவது வந்து ரேவோட பிளேட் அப்படியே அங்க தூக்கி அடிக்கப்படுது. சோ அப்படியே இந்த இடத்துல வந்து இரண்டாவது ரவுண்ட்ல நம்ம டைசன் ஜெயிக்கிறான். சோ ஈச் 1 பாயிண்ட் அப்படின்றது மாறுது. உடனே ரேவோ டைசனை பார்த்து நீ ஓரளவுக்கு பலசாலியா தான இருக்க, பட் வந்து உன் தலைமை நீ இன்னும் வளர்த்துக்கணும். சூப்பர் டைசன் என் நம்பிக்கை நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரே பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே டைசன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்ல ரேவோ நீ சூப்பரா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கொம்முன்னு உள்ள போக அப்படியே ரே டிஸ்குவாலிஃபை ஆனதுனால கரெக்ட்டா வந்து டைசன் வந்து ஃபைனலுக்கு உள்ள போக ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? சோ இந்த ஃபைனல்ல காய் vs டைசன்ற மாதிரி மாறிடுச்சு. உடனே இப்ப ரேவை காட்டுறானுங்க. ரே அப்படியே உள்ள போக கரெக்ட்டா சேர்மன் வந்துட்டாரு. சேர்மனும் நான் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்டா, இப்போ என்ன ரே நினைக்கிற அப்படின்னு கேட்க உடனே ரேவுமே சோ ஃபைனலா நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு ஃபைனலா ஒரு பெரிய குரூப் ஆரம்பிச்சிருவீங்க போல, லைக் ஒரு டீம் ஆரம்பிச்சிருவீங்க போல. சோ அந்த டீம்ல நீங்க சொன்ன மாதிரி நானும் பங்கேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல சேர்மன் கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஃபைனலா நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே ஃபைனல் மேட்ச் ஆன காய் vs டைசன் அப்படின்ற மாதிரி மேட்ச் ஆரம்பிக்க போகுது. பட் ஆரம்பிக்கிறதுல பிரேக் விடுவாங்களா. சோ அதே
அதே மாதிரி பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ வந்து நம்மளோட டைசன் அப்புறம் மேக்ஸ் சீஃப் சொல்லிட்டு 3 பேரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட் எப்படி ஏத்துறது, லைக் வந்து இந்த பிளேட் வேற எப்படி இவால்வேட் பண்றது, இதை எப்படி அடுத்த ஸ்டெக் எடுத்துன்னு போறது அப்படி நினைச்சிட்டு இருக்க. உடனே வந்து தாத்தா காரு உள்ள வர, அதாவது டைசனோட தாத்தா உள்ள வந்துடுறாரு. உடனே அதை பார்த்த டைசன் தாத்தா நீ என்ன இங்க பண்ற, நீ அதை இங்க வந்து அப்படின்னு சொல்ல தாத்தா காரம் ஏய் டைசன் உன்னை நினைச்சிருக்க பெருமையா இருக்குடா, பட் என்னதான் நீ பலசாலியா இருந்தாலும் இன்னைக்கு பிறந்த நாள்ன்றது மறந்துடுவியா, உன் பிறந்த நாளை கொண்டாட நாங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தாத்தா காரு தாத்தாவோட ஊர் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரைஸோட வந்து டைசனுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. அதுக்குன்னு கேக் எல்லாம் வெட்டல, எல்லாரும் வந்து ஹாப்பி பர்த்டே வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரியுதா? சோ கரெக்டா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அந்த இடத்துல காய் வர்சஸ் டைசன் அப்படின்ற மாதிரி சண்டை ஆரம்பிக்குது. பட் இந்த தடவை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம WWE கேஜி மேட்ச் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி கேஜி வச்சு தான் ஃபைனல் ஆரம்பிக்குது. சோ காயுமே அப்படியே வந்து ஆரம்பிக்கிறது முடிக்கிறது தெரியாம உன்னை முடிச்சு விட்டுறேன், நீ தோக்க போறது என் கையில தான் டைசன் அப்படின்னு சொல்லி கரெக்டா மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. பட் காய்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நெத்தியடி சொல்லியடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் ரிலீஸ் பண்ண அடுத்த 5 செகண்ட்ஸ்லயே வந்து காயோட பிளேடு வெளியில வருது. பிகாஸ் டைசனோட பிளேடு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஆக்டிவிட்டி ஆயிடுது அந்த பவர் லெவலுக்கு. அதாவது வந்து டைசனோட பிளேடு வந்து நம்ம காய் வந்து சண்டை போட்டுருவோம் தெரியுதா, ஃபர்ஸ்ட் எபிசோட சேட் எபிசோட சண்டை போட்டுருப்போம். அப்போ சண்டை போடுறதுக்கும் இப்போ சண்டை போடுறதுக்கும் பவர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ காயை பொறுத்த வரையுமே டைசன் ஒன்றும் அதே லெவலில் தான் இருந்திருப்பா, ஒரு வாரத்தில் என்ன வந்து முன்னேறிக்க போறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருந்திருப்பான் காய். பட் டைசன் பிளேட் மாத்தினது அது உள்ள வந்து டிராகனோட பவர் வந்தது. இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காய்க்கு தெரிஞ்சிருந்தாலுமே அதோட பவர் லெவல் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயம் காய்க்கு தெரியல. ஸோ அதனால வந்த பவர்ல காய் பிளேட் ரெண்டும் அப்படியே உள்ள இருந்து அப்படியே பறக்குது. காய் அப்படியே வந்து வந்த வேவ்ல கேஸ் அப்படியே ஒரு அடி ஒன்று வாங்குற, அப்படியே வாங்கி அவனுக்கு கீழே விழ. உடனே வந்து டைசனும் என்ன காயாச்சு, ஏன் இப்படி விட்டு கொடுக்குற மாதிரி தோக்குற, நான் ஒன்னும் நீ ஒன்னும் விட்டு கொடுத்து நான் அவனை ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது, எழுந்து வா காய், உன் ஃபுல் பவரை என்கிட்ட காட்டு, நான் தான் கன்ஃபார்மா ஜெயிப்பேன், மேபி நான் தோத்தாலுமே நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டைசன் சொல்ல உடனே காயுமே ஏறி நின்று ஆமா நான் உன்னை வந்து குறைச்சி எடை போட்டு ரொம்ப தப்பு தான், பட் இந்த தடவை நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கால அந்த ட்ரெஸ் அப்படியே கிழிக்கிறான் காய். அப்படியே இப்ப நெத்தியடி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து பிளேட் ரிலீஸ் பண்ணும்போது அதே மாதிரி அடுத்த 5 செகண்ட்ல காய் வந்து டைசனை வீழ்த்துறான். அண்ட் சேம் டைம்ல எப்படி காயும் காய் பிளேடும் பறந்தாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் டைசன் பிளேடும் பறக்குது. சோ அகைன் ரெண்டு பேரும் ஈச் ஒன் பாயிண்ட் போயிட்டாங்க. இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டாங்க, யாருக்கும் பேச்சும் மூச்சும் இல்ல. பிகாஸ் வந்து காயம் ஒரு பாயிண்ட், இப்போ வந்து நம்மளோட டைசன் ஒரு பாயிண்ட். சோ அப்படின்னும் போது சுவாரஸ்யத்துல வந்து யாருமே கத்த கூட முடியல, அந்த அளவுக்கு அப்படியே சொல்றது எல்லாரும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் கலந்துருக்காங்க. சோ இப்படி எல்லாம் இருக்க அப்படியே ஃபர்ஸ்ட் ஒன் தோத்த டைசன் அப்படியே வந்து முட்டி போட்டு இருக்கான். உடனே அவங்க தாத்தாவும் மனசுக்குள்ளே டைசன் உனக்காக நாங்க எல்லாம் இருக்கோம், ஆனா இப்ப நீ மட்டும் சட்டை போட்டாகணும், ஒரு பவரை காட்டு டைசன், இதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தியா, நீ ஜெயிச்சாகணும் டைசன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்க. டைசன் அப்படியே எழுந்துக்கிறான், இதுதான் என் டிராகன், இன்னைக்கு ஜெயிக்க போறது நாங்க தான், உன்னை வீழ்த்த போறோம் காய், தோத்தாலும் பரவாயில்ல நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நெத்தியோட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் ரிலீஸ் பண்றானுங்க. சோ அப்படி ரிலீஸ் பண்ண ரெண்டு பிளேடும் தர மாதிரிக்கே அடிக்குது. பட் ஆரம்பிச்ச 2 நிமிஷத்துல டைசனோட பிளேட்ல இருந்து டிராகன் வெளில வர, அப்படியே காயோட பிளேட்ல இருந்து டிரான்சர் அப்படியே வெளியில வர, அப்படியே வந்து டிராகனோட ஆக்டிவேட் பவர் இருக்குல்ல, சோ அந்த பவரான புயல் இருக்குல்ல, சூறாவளி டாஃபூன் சொல்லுவாங்க டைஃபூன்ல. சோ அந்த டைஃபூனை பயன்படுத்தி ஒரு புயல் மாதிரி கிரியேட் பண்ணி காயோட பிளேட் ஃபயர் டைஃபூன் மாதிரி உருவாக்கி அது ஒரு பக்கம் சுத்த, ரெண்டு பிளேடும் அப்படியே லாங்ல இருந்து அப்படியே வேகமா வந்து ரெண்டும் ஒண்ணா மோத, அப்படியே டைஃபூன் அண்ட் ஃபயர் ரெண்டும் சேர்ந்து அப்படியே பெரிய ஒரு அனல் மாதிரி ஒரு காத்தா பறக்குது. அந்த காத்துல அப்படியே வந்து ஸ்டேஜ் ஃபுல்லா புகை மூட்டமா ஆகுது, ஒரு மாதிரி வந்து நிலநடுக்கம் வர ஆரம்பிக்குது, யாராலும் எதுவுமே பார்க்க முடியல. சோ அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா பக்கம் போகுது, யார் வினர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா டைசன் எங்க, என் பிளேட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு டைசன் பக்கம் பார்க்கறான். பார்த்தா டைசனோட பிளேட் உள்ள இல்லவே இல்ல, அப்படியே காயை கட்டறேன், காயம் அதான் கேக்குறேன் எங்கடா என் பிளேட் அப்படின்னு பார்த்தா காயோட பிளேடும் இல்ல, என்னதான ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேமரா ஃபோக்கஸ் பண்ணி நம்மள காட்டுறானுங்க. ஸ்டேடியத்துல 2 பேரோட பிளேடுமே இல்ல. உடனே 2 பேரும் சுத்தி முத்தி பாக்குறாங்க, பிளேட் எங்க போயிருக்கு, மேபி வெள்ளைக்கில போயிடுச்சு அப்படின்னு சுத்தி பாக்குறாங்க, பிளேட் இல்ல. அப்படியே தேடிட்டு இருக்கு, மேல அப்படியே வந்து ஜொலிக்குது, என்னடா ஜொலிக்குது அப்படின்னு மேல பார்த்தா 2 பிளேட் அப்படியே அண்ணாந்தரத்துல பறந்துட்டு இருக்கு. அப்படியே 2 பிளேடும் மேல இருந்து கீழே விழ, இந்த ஸ்டேடியம் என்னதான் வந்து பாலமா இருந்தாலுமே அதுக்கு எட்ஜ்னு சொல்லுவாங்கல்ல, சோ அது மாதிரி வந்து முதல்ல டைசனோட பிளேடு கரெக்டா வந்து ஸ்டேடியத்துல எட்ஜ்ல போகுது, எட்ஜுக்கு போயிட்டு அதுக்கு டிஃபென்ஸ் மோடால அது அப்படியே ஊத்தி சொல்றது சரிக்கின்னு கரெக்டா ஸ்டேடியத்துல வந்துருது. பட் அதே மாதிரி காயோட பிளேடும் கரெக்டா ஸ்டேடியத்தோட எட்ஜுக்கு போகுது. பட் பாரபட்சமா அந்த லக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லக்கால வந்து காயோட பிளேடு தோக்கடிக்கப்படுது இந்த இடத்துல. பிகாஸ் காயோட பிளேடு எட்ஜ்ல பட்டு அப்படியே சொல்றது சொலண்டிக்கினே வந்து வெளியில போயிடுது. சோ இப்படி வெளியில போனதுனால 2-1 அப்படின்னு சொல்லிட்டு டைசன் இந்த ஃபைனல்ல வான் பண்றான். சோ டைசன் கரெக்டா வந்து டைட்டில் சாம்பியனா ஆகுறான். உடனே காயுமே நீ சொன்ன மாதிரி கடைசியா லக்கியோட காப்பாத்திருச்சு பாத்தியா, நல்லா ப்ளே பண்ண டைசன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உடனே கிளாப் சவுண்ட் ஏதோ வருது, யார் தான் அது
அப்படின்னு பார்த்தா உடனே வந்து பிளேபிளேடோட சேர்மன் உள்ள இறங்குறாரு. அவர் உடனே இப்போ அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த டிஜே இருப்பாரு. அந்த டிஜேவுமே நம்ம நாட்டுல இப்போ வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடக்க போது பிளேபிளேட்ல அந்த சாம்பியன்ஷிப்ல ஒரு டீமுக்கு 4 பேர் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அந்த 4 பேர் யாரு அப்படின்னு பார்த்தா காய், டைசன், அண்ட்ரே அண்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரையும் சொல்றானுங்க. இத பார்த்த காய்க்கும் மேக்ஸ்க்கும் வந்து வாயடிச்சு போச்சு. என்னடா எப்படிடா இது அப்படின்னு. அப்பதான் சேர்மன் சொல்றாரு, இந்த கேம் வெறும் டைட்டிலுக்கு மட்டும் கிடையாது, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு 4 பேரை பிக் பண்ணனும் ஒரு நாட்டுல இருந்து. ஜப்பானுக்காக விளையாட போற அந்த 4 பேர் நீங்க தான். லேக் நீங்க ரெடியா? அது கேப்டனாவும் லீடரா இருக்க போறது யாரு அப்படின்னு பார்த்தா அது காய் தான். பிகாஸ் காய் தான் சீனியர் பிளேயர் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேயர் கூட. சோ காய் தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோங்க, நீங்க தான் உங்க டீமை நீங்க வழி நடத்தணும் அப்படி சொல்லிட்டு சேர்மன் கேட்க காயுமே எனக்கு இதை பத்திலாம் ஆட்சேபணம் இல்ல, பட் நீங்க கேட்க எனக்கு நம்ம நாட்டுக்காக நான் போய் விளையாடுற அந்த டீம்ல வந்து பங்கெடுத்துக்கிறது டீமோட கேப்டன் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் மேக்ஸ் உடனே ஓடி வரான். உடனே டைசன், மேக்ஸ், ரே சொல்லிட்டு 3 பேரும் வந்து அப்படி குதிக்கிறானுங்க. ஐயோ போடு அப்படின்னு. ரேவும் அப்படி டைசன் கையை பிடிச்சி நம்ம ஜெயிக்கணும், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நம்மளுக்கு தான், நம்ம நாட்டுக்கு தான் அப்படின்றது சொல்ல அப்படியே டைசன் காயை பார்த்து கையை கொடு காய், நம்ம எல்லாம் ஒரே டீம் அப்படின்னு சொல்ல காயுமே கையை கொடுக்காம இந்த டீமுக்கு நான் கேப்டனா இருப்பேன் தான் சொன்னேன், அதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன் சொல்லல. என்னோட மிஷன் என்ன அப்படின்னா 3 பேரும் வலிச்சுன்னு போயிட்டு ஒரு டீமை மேக் பண்ணி அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அடிக்கிறது தான். சோ ஒரு லீடரா இருந்து அடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமையா இருக்கும். எனிவே டைசன், நீ உன்னோட பர்த்டேல சோ ஹாப்பி பர்த்டே, இன்னைக்கு சந்தோஷமா இரு, ஆனா நாளைக்கு நீ அப்படி இருக்க மாட்டேன், ஏன்னா நாளைக்கு உனக்கு இருக்க போற ட்ரைனிங் பலமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்து டைசனுக்கு பர்த்டே சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். சோ இதுக்கப்புறம் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இப்படி தான் இருக்க போகுது. ரேவோட பேக் ஸ்டோரி என்ன, மேக்ஸோட பேக் ஸ்டோரி என்ன, இப்போதான் அந்த அனிமேவோட ஸ்டார்டிங் பாயிண்டே இருக்கு. இது ஒரு எண்ணிங் பாயிண்ட் எப்படி தான் இருக்க போகுது, எதை நோக்கி தான் போக போறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு வந்து அடுத்த வாரம் பார்க்க போறோம். சோ ஸ்டில் நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்களோ அப்பதான் வந்து எனக்கு எஃபோர்ட்ஸ் இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும், என்னாலே வந்து களத்துல இறங்கி முழு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சோ அந்த விஷயத்துக்காக மறக்காம நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? சோ ரிடீம் கோட் இருந்திருக்கும் 2 பேருக்கு மட்டும் தான் எலிஜிபிள், பிகாஸ் அண்ணன் பழகம் கிடையாது. சோ 2 வருஷம் ஒரு வருஷம் முன்னாடியே சொல்லிருப்பேன் நான் வந்து நம்ம சேனல் ரிடீம் கோட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. சோ அதனால தான் இது, ஓகேவா? சோ எனிவே கைஸ், அடுத்த நல்ல சந்திக்கிறேன். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் உடக்கேரிஸ் கடையை சத்தலாமா?